பரணி ஆரம்பிச்சிருங்க. பரணி அப்டேட்டோட எந்த அப்டேட் வேணா சொல்லுங்க. அந்த ஒரு அப்டேட் என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதை சொல்ல வேணாம் ப்ளீஸ். மன வலிக்குது கொஞ்சம். ஓகே, என்ன சொன்னீங்கன்னாலே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. சரி ஓகே, அப்டேட் சொல்றேன். கேக்குதா? பெட்டர் இது. ஓகே, பிருத்விராஜோட ஒடியன் அந்த படத்தோட டைட்டிலுக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ராகுல் சதாசிவன் அவர் தான் டைரக்ட் பண்றாரு, பிரம்மயுகம் டைரக்டர். அப்புறம் கட்டா குஸ்தி 2 அந்த படத்தோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு அந்த படத்தில் நடிச்ச குட்டி பொண்ணை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெரிய பேனர்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதே முரளி படத்துலேருந்து வாமா வாமா சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தனுஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. ஹார்டின் அந்த படம் ஜூன் 26 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துலேருந்து ஃபுல் சாங்ஸுமே வந்து ஜூக் பாக்ஸாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிவராஜ்குமார் அபிஷன்ஜீவன் நடிக்கிற படம், அதுலேருந்து ஒரு நிமிஷத்துக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிவராஜ்குமாரோட ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் வச்சு படம் ஷூட் போயிட்டுருக்கு. அப்புறம் பிருத்விராஜ் நடிக்கிற ஐ நோபடி அந்த படம் வந்துட்டு ஜூலை 9th ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தனுஷ் ராஜ்குமார் பெரியசாமி அவங்களோட ஃபிலிம் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18th ஜூன் வருது. இன்னைக்கு ஒரு புது ஸ்டில் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துலேருந்து அவர் ஒரு சாண்ட் ஜாரில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ட்ராப்பாக இருக்கிற மாதிரி. சாரி, ஷ்ரெக் 5 அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வெப் சீரிஸ் த பிட் சீசன் 3 அதுவுமே வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நூறுசாமி அது வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாலன்ல இருந்து எங்கோட்டா அப்படின்ற சாங் வந்து நாளைக்கு ஈவினிங் 6 PM வந்து ரிலீஸ் பண்றாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் பரணி, பெருசா அப்டேட் இல்ல. ஓகே பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ 19ஆம் தேதி ஜனநாயகன் சென்சார் வந்து ஒரு வலைபேச்ச சொல்லியிருக்காங்க, உண்மையா ப்ரோ? சென்சார் சர்டிஃபிகேட் வர வரைக்கும் எதுவுமே இங்க நம்பாதீங்க அப்படின்னு ஒரு மகான் சொல்லியிருக்கிறார். அந்த மகான் பேர் அஜித் பல்தான். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது எல்லாம் நடக்குது. அதனால எதையுமே எதிர்பார்க்காம எதையுமே நம்பாம, படமே வராது, படம் போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சு ஜாலியா ரிலாக்ஸா நிம்மதியா இருந்தா திடீர்னு படம் வந்தா சர்ப்ரைஸா ஜாலியா செம்மையா அதை விட டபுள் மடங்கு ஜாலியா இருந்துக்கலாம். ஓகேவா? அதனால எதுவுமே வராம எதிர்பார்க்காம இருப்போம். ஏன்னா அவங்களே அப்படித்தான் இருக்கிறாங்க, அப்படியே இருப்போம். இல்ல இப்ப ஜனநாயகன் இந்த டேட்ல வந்துச்சுன்னா கான் சிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஹார்டின் படத்தோட ரிலீஸ் எல்லாமே பாதிக்குமே. அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி வர 3ஆம் தேதி வருது, எல்லாமே பாதிக்கும்ல லைன் அப்படியே. இல்ல அவங்க வந்துட்டு நாங்க சென்சார் வாங்கிட்டோம், நாங்க நாளைக்கே ரிலீஸ் பண்றோம்லாம் பண்ண மாட்டாங்க. சென்சார் வாங்கி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் எப்படினாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் வீடியோ பார்த்தேன், அவங்க அலைபேசியில 26க்கு பிளான் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதான் கேட்டேன். எல்லாம் மாயை, அனைத்தும் மாயை. எனக்கு வந்த நியூஸும் மாயையா இருந்தா நல்லாதான் இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க. மோகன்தாஸ் படம் ரிலீஸ் ஆகாதாமா. ஏங்க அது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? இல்ல இன்னைக்கு வந்து ஓனரே சொல்லிட்டாரு, அதனாலதான். ஏங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரகாஷ் பாஸ் சொன்னாருங்க. பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் கதையை சொல்லுங்க நீங்களே. இல்லைங்க, சில பேர் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, அவங்களே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் ஜில்லு என்ன நினைச்சாருன்னா, விஷ்ணு சார் வாயிலா சொன்னாருன்னா நல்லா இருக்குன்னு நினைச்சாரு. இன்னைக்கு விஷ்ணு சார் சந்திப்பு நடந்துச்சு. சந்திப்பு நம்ம நண்பர்கள் போனாங்க, அதை பத்தி கேட்டாங்க. வராதுன்னு அவரே திரும்ப இறுதிப்பட சொல்லிட்டாரு, அது வரவே வராதுன்னு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜில்லுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அவரே வராதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் ஆயிட்டாரு. அதை நம்பலாம் சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு. அவர் விஷ்ணு சாலே சொன்னாலும் அப்படி நம்புறாரு. இப்ப சொல்லி நம்பிட்டாரு. இப்ப
இல்ல ஆறுதல் நான் மெனக்கட்டு சொல்லி அமிச்சேன். ஆறுதல் அடையல. ஸ்பேஸ்க்கு வந்தாருன்னு நான் 2 வாட்டி கேட்பேன். இல்ல நான் என்ன தெரியுமா சொல்லி அமிச்சேன், ட்விட்டர்ல ஜில்லுன்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவருக்கு மட்டுமா இந்த படத்தை தனியா போட்டு காமிச்சிட முடியுமா, எடுத்த வரைக்கும் ஏதோ இருக்கிற வரைக்கும் போட்டு காமிச்சிட முடியுமா, அதெல்லாம் கேட்டு சொல்லி அமிச்சேன். அவர் எடுத்தோடனே ஒரே வாரத்துல முடியாதுட்டாராம், அந்த படத்தை அவ்வளவுதான் விட்டுருங்க வராதுட்டாராம். இல்ல இவரு போனாட்டி ஸ்பேஸ் வந்தப்ப இந்த கேள்வி நாங்க கேட்டோம். அது இன்னொரு பிரச்சனை, அது நாங்க ஒர்க் போயிட்டு இருக்குது வந்துரும் சொல்லி பொய் சொல்றாருன்னு அப்பவே எங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அவர் வரக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரு அது வராது சும்மா உழப்பிட்டு இருக்காங்கன்னு. வராதுங்க, அது பயங்கர இதாயிடுச்சு. வராது. சூர்யா சூர்யா 50ங்கிறாங்க. உண்மைதானா இல்ல அவரு ரஜினி கமல் படம் போட்டாங்க? ஆல்ரெடி சூர்யா 50 பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துட்டையும் கதை கேட்கறதுங்கிறது உண்மைதான். நிறைய பேர்த்துக்கிட்டே கதை கேட்டுட்டு இருக்கிறாரு. ஹெச் வினோத், மலையாள டேரக்டர், தெலுங்கு டேரக்டர், எல்லாத்துட்டையும் கதை கேட்டுட்டு இருக்காரு. அது நெல்சனும் ஒரு ஆள் தான், விருப்பப்படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு, கேட்டிருக்கிறாரு. ஆனா எதுவுமே வந்து உறுதியாகல. எல்லாமே ஜஸ்ட் கேட்டிருக்க அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிம்பாங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ரஜினி கமல் படம் வந்து ரெட்டியன் மூவிஸ் தயாரிக்கிறனால அவங்க வந்து உடனே தயாரிப்பாங்களா அப்படி இப்படிலாம் யோசனை நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அவங்க படம் தயாரிப்பாங்க, கண்டிப்பா நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பா அந்த படம் அப்படியே ஷூட்டிங் போகும் உடனே. இந்த தலைவர் 173 இந்த படம் ஷூட்டிங் போய் முடிச்ச உடனே, அவர் அங்க அன்பறிவு படம் முடிச்ச உடனே கரெக்டா இந்த 2 படம் இவர் இந்த ஜெயிலர் 2 முடிச்ச உடனே அப்படியே ஒரு நெல்சன் எப்பவுமே வந்து ஒரு 6 மாசம் 8 மாசம் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் எடுத்துக்குவார். ஏன்னா இந்த படம் பிளான் பண்ணும்போது 2027 மார்ச் ஏப்ரலுக்கு மேல ஷூட்டிங் அப்படிங்கிறத ஐடியாவே பண்ணது. இந்த ப்ரோமோ அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்பயே 2027 மார்ச் ஏப்ரல். அப்ப அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் அவங்க பிளான் பண்ணது. எப்பவும் பிளான் பண்ணோட ஒரு 2 மாசம் 3 மாசம் தள்ளி கூட போகும். ஆனா அந்த படம் அப்படியே நடக்கும், எந்த மாற்றம் எல்லாம் நடக்குங்கிறத என்னுடைய கணிப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய நம்பிக்கை எல்லாமே. அதனால அந்த படம் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் இவர் வந்து அடுத்த படத்துக்கு மூவ் ஆக முடியும். அப்படி அதுக்கே சூர்யாவோட 50th ஃபிலிம்லாம் அதுக்குள்ளே எடுத்து ஷூட்டிங் எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ அவர் 48 முடிக்க போறாரு, 47 முடிக்க போறாரு, 48 ஆரம்பிக்கிறார். ஜூலைல வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன், அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட். அது இல்லாம அவர் ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு படம் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இவர் டிஜே ஞானவேல் படம் இல்லாம 48 ஃபிலிம்ங்கிறது டிஜே ஞானவேல் படம். அதுக்கப்புறம் 49th ஃபிலிம் ஒரு படம் பண்றாரு. அது முடிச்சு தானே உங்களுக்கு வந்து 50th ஃபிலிம். அப்ப அதுக்கு முதல்ல நேரம் செட் ஆச்சுன்னா இவங்க அதுக்குள்ள ரஜினி கமல் படத்தையும் முடிச்சு பெரிய 50 படத்தை பெருசா டைம் எடுத்து பண்ணலாம்னு முடிவு பண்ணாருனா தான் அந்த காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வரைக்கும் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஆரம்ப கட்ட நிலைன்னு சொல்லுவோம், அதோட நின்றோம். ப்ரோ அஸ்வந்த் படத்துக்கு யாரு ப்ரோ மியூசிக்? இது வரைக்கும் மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ணலையா. அனிருத் வந்து வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கனாலும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சொன்னாங்க. அதாவது ஆர்கேஎஃப்ஐ ரஜினி எப்பவுமே அனிருத் விரும்புவாரு. இதை தாண்டி இல்ல ரஜினி எப்பவும் அனிருத் விரும்புவாரு. இதை தாண்டி ஆர்கேஎஃப்ஐலயே வந்து அனிருத் விரும்பிருக்காங்க. ஏன்னா அவங்க விக்ரம் பிளாக் பஸ்டருக்கு அப்புறமே அவங்க அனிருத் தான் அதிகமா நம்புறாங்க. அவங்க பெருசா நம்புறதே அந்த இதுதான். இல்லைன்னா வந்து இப்ப இவங்க 2 பேரும் ஆசைப்படுறது இது, டேரக்டருக்கு வந்து எப்படியாவது இவர் கூட போஸ்ட் பண்ணணும். அதாவது என்ன ஒர்க் பண்ணாரு, அவர் கூட ஒர்க் பண்ணணும் ஆசை, அவரோட ஆசை. பட் அது எந்த அளவுக்கு அந்த இது பண்ண முடியுங்கிறதுலாம் தெரியல. பிரகாஷ் இப்ப எப்படிங்கிறது அவரை தான் கமிட் பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துச்சு. அன்பரி படத்துக்கு ஒரு மலையாள மியூசிக் டைரக்டர் எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆயிடும். சாரி, இந்த 2 பேர் ஜேக்ஸ் விஜயா. ஓகே கன்ஃபியூஸ் ஆயிடும் ப்ரோ. அப்ப அந்த அஸ்வந்த் படம் சம்மருக்கு வந்துருமா ப்ரோ? நெக்ஸ்ட் இயர் சம்மர் தான். இப்ப பொங்கல்ல இருந்து சம்மருக்கு போயிடுச்சு, சம்மர் தான். சம்மருங்கிறது கேட்பாங்க இந்த மாச கடைசி இல்லைன்னா அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல முதல் வாரத்திலேயே இந்த படம் ஷூட்டிங் போகுது. அஸ்வத் படம் அவ்வளவு ஃபாஸ்டா போகுது. ஆனா ஒண்ணு கேள்விப்பட்டேன், என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது சொல்லிருங்க. இந்த மத்த ஸ்டேட் ஆக்டர்ஸ் எல்லாம் இல்லாம பண்றாரு. இல்ல அதெல்லாம் இல்ல. அது வந்து சிபி சக்கரவர்த்தி பண்ணும் போதுங்க, ஓப்பனா சொல்றேன், சிபி சக்கரவர்த்தி பண்ணலன்னு ஆகி போச்சு, அதனால சொல்லலாம். சிபி சக்கரவர்த்தி பண்ணும்போது அந்த படத்துல வந்து சோபனா ஹீரோயின், ரஜினிக்கு ஜோடி. நான் அது கேள்விப்பட்டோன்னே அந்த டீம்ல எல்லாம் சொன்னேன், எனக்கு வேணாங்க, அதாவது எனக்கு வேணாம்னா அது ஜோடியா வேணாங்க, வேற யாராவது அவங்க எக்ஸ்டீரியர் ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னா. ஏன்னா கதைக்கிழமை அப்படிதான் இருக்குங்கிறனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மீனா போயிடலாம், உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஜோடியா போகணும். அதே சமயம் உங்களுக்கு வந்து ரசிகர்களுக்கும் அந்த இந்த ரஜினி கூட ஜோடி அப்படிங்கிறப்ப அந்த அயற்சி இல்லாம இருக்கும். அப்பயும் நான் மீனா சாய்ஸா சொன்னேன். அவங்களுக்கு அந்த மீனாங்க ஞாபகமே வரல, பரவாயில்ல அப்படின்னா. நான் உடனே வேற ஆப்ஷன் தான், இல்ல வயசான லுக்கு தான் வேணும், இது வயசான வந்து ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பருமம் மாதிரி இல்லாம 20 வயசுக்கு மேல 25 வயசுக்கு மேல உள்ள ஒரு நபருக்கு அம்மாவா நடிக்கணும்.
கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு நெருங்கி இருக்கு அப்படின்னு. அதுல வந்து அவங்க பையனா நடிக்கிறது வந்து பேசில் ஜோசப், அப்புறமேட்டு 2-3 பேர்த்த போட்டாங்க. அவங்களுக்கு அம்மாவா இருந்தா இவங்க செட் ஆகாது, அதனால சோபனா செட் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம சாய்ஸா நம்ம என்ன சொன்னோம், நதியா போடலாம், அதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கணும், உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னா நதியா உங்களுக்கு கேட்கலாம். இது மாதிரி அதாவது ரொம்ப நமக்கு பேஸா பாக்குறப்ப நமக்கு ரொம்ப டயர்டா இல்லாம இருக்கும். ஸ்கிரீன் அவங்க நல்லா நடிப்பாங்க, சோபனா இல்லைன்னு சொல்லல. பட் என்னன்னா எனக்கு தொடரும் படத்துல அவங்க ரொம்ப ஓவர் ஏஜா தெரிஞ்சிச்சு. நான் பர்சனல் சாய்ஸ் நிறைய சொன்னேன், நம்ம நண்பர்கள் 2-3 பேர் இருக்காங்க கூட சொன்னேன். அது மாதிரி நிறைய பேர் அங்க சொல்லும்போது அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோபனா தான் கடைசியா கமிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சோபனா இல்லைன்னா அடுத்த அப்ப சிம்ரன் சொன்னாங்க. அட போங்கப்பா, சிம்ரனுக்கு போயிட்டீங்க. சரி ரைட்டு, சோபனா கம்பேர் பண்ணா சிம்ரன் ஓகே, இருந்தாலும் நீங்க என்னதான் இப்படிதான் போவேன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது போங்க அப்படின்னு சோபனா தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு சிபி சக்கரவர்த்தி. அப்புறம் பேசில் ஜோசப் பையனா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் தெலுங்குல ஒரு ஆக்டரை வந்து வில்லனா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது போக பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லன் கேரக்டர் வந்து அதுக்கு ஒரு அதர் லாங்குவேஜ்ல கமிட் பண்ணி வச்சிருந்தாரு சிபி சக்கரவர்த்தி. அதே இப்ப எதுவுமே நடக்கலையே. அது அது அந்த படத்துக்கு மட்டும் தான் அது எல்லா அப்படியே பெரிய லைன் அப் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதை பொறுத்தவரைக்கும் இது இவர் என்ன பண்றாருன்னா அவர் அவர் ஜோன்லயே எல்லாமே இருக்கணும் அப்படிங்க அவரோட கேஷிங் தான் எல்லாமே பண்றாரு. மிஸ்கின்னு, அப்புறம் இன்னும் சிலர் வந்து அவரோட இதுல இருக்கிறவங்க அவங்க, அப்புறம் நமக்கு எல்லாமே ஒரு லோக்கல் பிளேவர்ல நார்மல் படம், அதாவது இந்த ரெஜினல் படம் ஆனா வந்து பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆகும்ல. சும்மா பேன் இந்தியா எல்லா ஸ்டாரும் இழுத்து போட்ட பேன் இந்தியா படமா மாறிடாது, அப்படி வந்து கரெக்டா பிளான் பண்ணி பண்றாரு. கிட்டத்தட்ட இதுதான் சூர்யாவுக்கு ஒரு பண்ணலான்னு இருந்தாரு. ஆனா கதையா இதுவான்னு தெரியல. இந்த மாதிரிதான் சூர்யாவுக்கு ஒரு படம் பண்ணலான்னு இருந்தாரு. சூர்யாவுக்கு சொல்லியிருந்த கதை அதுதான். கதையா இல்லைன்னு தெரியல, இந்த மாதிரிதான் ஒரு கதை சொல்லியிருந்தாரு. பக்காவா ஒரு எல்லாமே லோக்கல் பிளேவர்ல. பட் என்னன்னா கிட்டத்தட்ட மகேஷ் பாபு லாங்குவேஜ் சொல்ற மாதிரி. மகேஷ் பாபு சொல்லுவாரு, நான் வந்து பேன் இந்தியா படங்கள் எடுக்க மாட்டேன், எடுக்கிற படத்தை பேன் இந்தியாவை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், நம்ம லாங்குவேஜ் எடுத்து அப்படிம்பாரு. அதை அப்படியே இவர் ஃபாலோ பண்றாரு. அசோத் மாலிமுத்து என்ன ஒரு பேரு, ஐயோ ஆமா 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 கரெக்ட் தான். கமல் ஃபீல் பண்ணாதீங்க. இல்லங்க, இன்னைக்கு காலையில யாரோ ஏதோ ஒரு பேரை சொல்லும்போது மாத்தி பேக் பேரை, அதாவது செகண்ட் நேம் மாத்தி சொல்லிட்டாங்க. எனக்கு அதுல இருந்து அந்த செகண்ட் நேம் தப்பான பேரே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு ரொம்ப நேரமா. இவரு பேரையும் மாத்தி சொல்லிடக்கூடாது, அதுக்காக எங்களை விட உங்களுக்கு தான் என்ன காலையில ஒரு ஃபிராஷ் ப்ராப்ளி எங்களது கன்ஃபார்ம், கவலைப்படாதீங்க கமல், உங்களுக்கு தான் இப்படிதாங்க தெரியல. எப்பயுமே. ஆனா காலைல ஒரு ட்வீட் பார்த்தேன் பிரகாஷ், D55 டைரக்டர் தேசிங் பெரியசாமின்னு எவனோ போட்டிருந்தான். டேய் அவரு தேசிங் ரிச்சர்ட் தான். ராஜ்குமார் பெரியசாமி. ராஜ்குமார் பெரியசாமியா? ஆமா இல்லங்க, எனக்கெல்லாம் ஒரே ஒரு வருத்தம் தான். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஓமை கடவுளே ரெண்டு வார கேப்ல ரிலீஸ் ஆச்சு, ஒரே வருஷம் 2 வார கேப்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் முடிச்சுட்டு ஓமை கடவுளே அதை விட ஓடின கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் எவ்வளவு ஓட்டம் ஓடுச்சுக்கிறதா பார்த்து எவ்வளவு பேருக்கு 2 படமும் ஃபேவரேட். 2 படமும் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 படமும் ஹிட். ஒண்ணு நல்ல பிளாக் பஸ்டர் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், பயங்கரமா ஓடின படம். அடுத்த படம் அவர் ரஜினி கூட படம் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம், ஏன்னா அவர் மிகப்பெரிய ரஜினி ஃபேன், பயங்கரமா இருந்தாரு. தானம் தயாரிக்கிறாரு, தானம் கதை கேட்டு தானம் எப்பவுமே சில விஷயங்கள் பண்ணுவார். எப்பவுமே எல்லா படத்தையும் நல்லா இருக்கும் பாரு, எல்லா கதையும் சூப்பரா இருக்கும் பாரு. ஆனா தானு ஒரிஜினலாவே ஒரு கதையை பார்த்து பிரமிச்சு போய், ஆனா வந்து பட்ஜெட்டுக்காக பயந்தது தானு முதல்ல உண்மை. அதாவது எப்பவுமே தானு வந்து 30 ரூபா போட்டா 300 கோடின்னு சொல்ற ஆளு. அவர்கிட்ட உண்மையாலே 300 கோடி படம் எடுக்கணும்னு சொல்லி போய் நின்ன ஆளு தேசிக பெரியசாமி. அவர் ஷாக் ஆயிட்டாரு. ஆனா கதை அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எல்லாத்துலயும் ரெக்கமெண்ட் பண்றாரு. 300 கோடி போட முடியாது, ஆனா அந்த கதையை யாராவது எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. பாக்குற ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர் எல்லாத்துலயும் சொல்றாரு, சூப்பரான கதை பண்ணுங்க, பயங்கரமா ஓடும் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்லாத்துலயும் சொல்லி தானு ரெக்கமெண்ட் பண்ண கதை எல்லா தரப்புக்கும் போய் கடைசியில யாரும் பண்ண முடியாம போய், அதுக்கப்புறம் சிம்பு பண்ணலான்னு வந்து சிம்பு அப்படி பயங்கரமா ஒரு இது போட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து, RKF அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது, ஆகா கமல் தயாரிப்பு சிம்பு ஹீரோ போட்டு அடிச்சு நவுத்த போது போ அப்படின்னு நினைச்சா, ஷூட்டிங் தள்ளி போகுது, ஷூட்டிங் தள்ளி போகுதுன்னு சொல்லி ப்ரொடியூசர் தள்ளி போயிட்டாரு. அவருக்கு கொடுத்த கால்ச்சீட்டுக்கு பதிலா வம்படியா போய் தக்லீஃப்ல மாட்டி சிம்புவும் போயிட்டாரு. அதுக்கு நடுவில் இவரு போய் பார்த்தா சிம்பு நானே தயாரிக்கிறேன், அதாவது வெளியால் தயாரிச்சா கூட இறக்கம் பார்த்து அப்பப்போ விட்டுட்டு போயிடுவான். ஓகேவா, வெளியாச்சும் படம் பண்ணலாம், தலைவன் நானே இழுத்து போட்டு ப்ரொடியூசர் போட்டு எவனும் கேட்டக்கூடாதுன்னு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னு போட்டது போடு. இன்னும் நீயும் கம்பேக் கொடுக்க மாட்டேன், நானும் கம்பேக் கொடுக்க மாட்டேன், 2 பேரும் கம்பேக்காக அடிச்சுட்டு திரிவோங்கிற கதையா 2 கதை அந்த கதை. சிம்பு தயாரிப்பு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக், சிம்பு ஹீரோ, இப்படி ஒரு காம்பினேஷன்ல. ஆமா, அது ஒரு இது. அவர் பாவம் இப்படி எல்லா வகையிலையும் போய் நின்று இப்போ என்னன்னா பாருங்க, அவருக்கு அதுக்கப்புறம் அந்த ஓமை கடவுளை எடுத்து அதே 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து ஓமை கடவுள் ரிலீஸ் ஆகி இதை விட கம்மியான ஹிட் ஆன படம். ஆனா அதுக்கப்புறம் வந்து அடுத்த படத்தை கொடுத்து டிராகனுங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து 100 கோடி வசூலை கொடுத்து பயங்கரமா பேசப்பட்டு, அடுத்து சிம்பு படம் அனௌன்ஸ் பண்ணி, அது ஏஜிஎஸ் தயாரிப்பு. ஏஜிஎஸ் அவ்வளோ சீக்கிரம் தயாரிக்க மாட்டாங்க, எல்லா ஏஜிஎஸோட ரூட்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த தயாரிப்பு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா சூர்யாவோட கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாருங்கிற அளவுக்கு போய்
திடீர்னு சூப்பர் ஸ்டாருக்கு வாய்ப்பு, அப்ப டக்குனு ஷூட்டிங்கே போற வாய்ப்புன்னு யோசிச்சு பாருங்க. அதே 2 வார கேப்ல எடுத்தவர் சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய ஃபேனு, பயங்கரமான கதை வச்சுக்கு 300 கோடிக்கு பட்ஜெட் வச்சிருக்க பிரம்மாண்டமான ஸ்கிரிப்ட், வரலாற்று ஸ்கிரிப்ட், டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட், அதுல ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டர், இப்படிலாம் போய் பயங்கரமா போய் அந்த படத்தை எடுக்க முடியாம போய் கடைசி வரைக்கும் இப்ப அடுத்த படத்தை எடுக்க முடியாம இருக்கிறாரு அவரு. 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் அறிமுகமானவங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இன்னமும் தேசிய பெருசா நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. ஏயா இப்படி இருக்கு, ஒருத்தரை பார்த்து திருந்த மாட்டீங்களா? இந்த அயலான் டேரக்டரை பார்த்து யாரும் திருந்த மாட்டீங்களா? இன்டர்நெட்னாலும் ஒரு சூப்பர் படத்தை கொடுத்துட்டு லேட்டாய் அந்த அயலான் ஒரு படம் கொடுத்து கடைசி இப்ப பாத்தீங்கன்னா அவரை படம் பண்ண முடியாது. சூரிய படம் அனௌன்ஸ் பண்ண படமும் கொஞ்சம் கிட்டத்தட்ட என்னாச்சுன்னு தெரியல. மைத்ரி மூவி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல சூரிய படம், சூரிய ஹீரோ போட்டு எடுத்துமே அந்த படம் மூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி டிராப்புங்கிறாங்க. எனக்கு வருத்தமாகுது. பாத்தியா அதான் சொல்றது, இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். அவரை பார்த்தா யாரும் திருந்த மாட்டாங்களா? இல்ல அடுத்த படம் எப்படியா அது எதுவும் இல்லையா? அதுதான் நான் என்ன சொன்னாங்க, கேட்பாங்க ரஜினி போனீங்களா, ரஜினி இல்லையா, சிம்பு வந்தீங்களா, சிம்பு இல்லையா, அடுத்த ஹீரோ ஸ்டார் ஹீரோட்ட போயிடணும் நீங்க. திரும்ப அடுத்து எப்படியா சுத்தி அதுல எப்படியா சுத்தணும் நீங்க. உங்களை நம்புவாங்க. நீங்க பட்ஜெட் குறைங்க, வேற கதையை மாத்துங்க, வேற கதைக்கு போங்க, அடுத்த கதையை போய் டக்குன்னு ஒரு பயங்கர ஹிட் கொடுங்க. திரும்ப அதாவது 100 கோடி ஹிட் கொடுத்துட்டீங்கன்னா சினிமாவே அதாங்க. இப்ப ஒரு ஹீரோ இருக்கிறாரு, பயங்கரமான ஹீரோ, நல்ல தமிழ் சினிமால ஒரு பீக் கமர்ஷியல்ல இருந்த ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோ, பயங்கரமான ஹீரோ. அவருக்கு குறிப்பிட்ட சில வருடங்களா படம் போல, உடனே அவர் சம்பளத்தை 50 கோடியில இருந்து 40 கோடி, 40 கோடில இருந்து 30 கோடி, 30 கோடில இருந்து 20 கோடி குறுக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியா வந்துட்டாங்க, அதை விட கம்மியா வந்துட்டாங்க. ஆனா அவர் ஒரு ஹிட் கொடுத்தா திரும்ப 100 கோடி முதல் அள்ளி கொடுப்பாங்க. ஒரே ஒரு ஹிட் கொடுத்தா போதும் 100 கோடி கொடுத்துருவாங்க. உடனே 50 கோடி கொடுத்துருவாங்க, 80 கோடி கொடுத்துருவாங்க கேட்கற சம்பளத்தை. இன்னைக்கு ஒரு ஹிட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த ஒரு படம் தேசிய பிரச்சனை ஒரு நார்மலா அடுத்த டயர் 3 லெவலோ டயர் 2 லெவலோ உள்ள ஹீரோ படம் பண்ணி அந்த நீங்க ஹிட்டை கொடுத்துட்டு 100 கோடி வசூல் காமிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க 200 கோடி பட்ஜெட் சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாங்க, 250 கோடி பட்ஜெட் சொன்னா ஒத்துக்குவாங்க. நீங்க அடுத்த படமே பண்ணாம இருந்தா நீங்க படமே பண்ண முடியாதுங்க. அதான் பெரிய சிக்கல். ஏன் அப்படி அதை புரிதல் இல்லாம இருக்கிறாங்கன்னு தெரியல. மணிகண்டன் வச்சு நீ என்னதான் நீங்க பெரிய பிரச்சனை எடுக்க முடியாது, பெரிய பட்ஜெட்லாம் எடுக்க முடியாது. நீங்க திரும்ப திரும்ப சுத்தி தான் ஒரே மாதிரி தான் போக முடியும். கண்டென்ட் படம் தான் எடுக்க முடியும். அது நீங்க கமர்ஷியலா எந்த அளவுக்கு போகணும் கேரண்டிடா சொல்ல முடியாது. என்னதான் மணிகண்டன் நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறாலும், மணிகண்டன் ரைட்டிங் டீம்ல உதவுனாலும் கண்ணும் கண்ணும் கொள்ளைய புரியல. இல்ல கண்ணும் கண்ணும் கொள்ளைய பட்ஜெட் விட்டு விட்டு கேக்குது. கம்மி பட்ஜெட் தேசிங். ஆமா அது கம்மி பட்ஜெட்ல எடுத்தாங்க. இல்ல இப்ப மணிகண்டன் படம் கண்ணும் கண்ணும் விட கம்மியா தானே இருக்கும் பட்ஜெட் அப்படின்றாரு. அதை விட கம்மி தாங்க. நீங்க அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த ஹீரோக்கள் திரும்ப உங்களுக்கு படம் பண்ண மாட்டாங்க. நீங்க ரஜினிட்ட கதை சொல்லிட்டீங்க, அதை பேஸ் பண்ணி அடுத்த சிம்புட கதை கேட்கிறாரு. அது ரஜினி சிம்புங்கிற கேட்டகரி இருக்குல்ல. நீங்க மணிகண்டன் போயிட்டு திரும்ப ஒரு பிக் ஸ்டார்ட்ட போனீங்க, அந்த படம் ஹிட் ஆகணும், பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கண்டிஷன்ஸ் போடுவாங்க. திரும்ப ஈகோ தடுக்கும் நிறைய பேத்துக்கு. நீங்க அதுக்கு துல்கர் சல்மான்ட்டே திரும்ப போலாம், பேன் இந்தியா படமாவாச்சும் மாறும். அவர் துருக்கிற தெலுங்குலயும் வேல்யூ இருக்கு, தமிழ்லயும் வேல்யூ இருக்கு, மலையாளத்துலயும் வேல்யூ இருக்கு, ஹிந்திலயும் வேல்யூ இருக்கு. அவரே கண்ணும் கண்ணும் கொள்ளி எடுத்து பண்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாரு. துல்கருமே இருந்தாரு. அதை பண்ணாவாச்சு இந்த பிரான்சைஸ் வேல்யூன்னு சொல்லி அதை பண்ணாம அதே டீம் ரீயூனிட் பண்ணி வேற படம் பண்ணணும், பயங்கர ஹிட் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ண அப்புறம் எல்லா ஹீரோக்களும் வருவாங்க, தொங்கிக்கிட்டு வருவாங்க. எப்பவுமே வெற்றிக்கு பின்னாடி தான் ஹீரோக்கள் ஓடுவாங்க. ஹீரோக்கள் இல்லை, எல்லாருமே நம்மளும் அப்படித்தானே பண்ணுவோம், வெற்றிக்கு பின்னாடி தானே ஓடுறோம். ஆனா ஒருத்தர் மட்டும் வெற்றிக்கு பின்னாடி ஒன்னும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதான் ஏன்னு தெரியல. புரியுது. அதாவது உதாரணம் சொல்லுவேன். பக்கத்துல என் பிள்ளைங்க 2 உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கு. உதாரணம் சொல்ல முடியாம சென்சார் போட்டு நானும் உட்காந்துருக்கேன். எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கா சார்? அதுதான் 2 பக்கம் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியல. 10 செகண்ட் மியூட்ல போட்டேன். ஐயா போங்கய்யா, அது வரப்போ வரட்டும். நீங்க ஒரு நியூஸ் சொன்னாங்க, அதெல்லாம் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க, வேணாம் விட்டுருவோம். அது வரப்போ ஆபீஸ்ல வந்தா கைக்கு வந்தா பேசுவோம். அப்படிலாம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஒருத்தர் கேட்டாரு, என்னது 19ஆம் தேதி 26ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிருன்னு கேட்டாரு. நம்ம பில்லா பாலா தான் கேட்டாரு. அப்படி யோசிச்சுப்பாங்க. 26ஆம் தேதி எத்தனை படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? கான் சிட்டி, ஹார்டின்னு, அங்கீகாரம், அப்புறம் இன்னும் ஒரு படம், 4 படம் மொத்தம் 4 படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல ஏதோ ஒரு படம் ஒன்று, டப்பிங் படம் ஒன்று, அது என்ன படம் ஞாபகம் இல்லை. இப்போ 5 படம் கணக்கு பண்ணிருக்காங்க. 5 படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன ஆகும்?
அதுக்கு தானே சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கல்ல, எப்படி உங்க படம் தானே, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்க வாங்கல இன்னும் வாங்கினா அவங்க அது உடனே அப்பெல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டப்புன்னு பண்ண மாட்டாங்க. என்ன அவங்க டக்குன்னு சுயநலமா நான் வந்து உடனே அடுத்த வாரத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போறதுக்கு பண்ணி ஓவர்சீஸ் பண்ணி பிளான் பண்ணி 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து அழகா பண்ணி பிளான் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாம் ப்ராப்பரா பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு மேல என்ன அவசரம், இதுக்கு மேல படத்தை எப்ப ரிலீஸ் பண்ணாங்க, எலெக்ஷன் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நீ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆட்சி அதிகாரத்திலேயே இருக்காச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணலாம். அது பண்ண மாட்டாங்க, போயாச்சு அவசரப்பட்டுலாம். ஆமா பிறந்த நாளும் போயாச்சு, இதுக்கு மேல என்ன ப்ரெஷர் இருக்கு, ஒரு ப்ரெஷர் இல்ல. இல்ல ஆக்சுவலா இந்த கேள்வி ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஏதோ வீடியோ ஒன்று பார்த்தேன், 22 சர்டிஃபிகேட் 26 படம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க அப்படின்னு. அதனாலதான் இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எல்லாம் அவர்களுக்கு 20 யாரும் இல்ல நம்ம யாரோ இல்ல, அவங்கதான் 19ஆம் சென்சார் சர்டிபிகேட் வந்து 26ஆம் ரிலீஸ் பண்றாங்களாம். சரி 19 நீ தேதி என்ன, வெள்ளிக்கிழமை 16. சரி தயாரிப்பாளரை நாளைக்கு காலைல சர்டிபிகேட் வாங்கலாம்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம இப்ப இது கிட்டத்தட்ட 1 மாசம் ஓட்டிட்டாங்க. தயாரிப்பாளர்கிட்டே சொல்ல மாட்டாங்களா, இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட்ல சொன்னாங்களா 19 டேட்டு காலைல வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் 10 to 12 ராகு காலம், அந்த நேரத்தை விட்டுருங்க, அது இல்லாம அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி அவங்க சர்டிஃபிகேட் கையில தர வந்து வாங்கிக்கன்னு சொல்லியிருப்பாங்களா? சரி ரைட்டு, எல்லாமே இவங்க பக்கத்துல இருந்து தானே பேசுறது, பக்கத்துல இருந்து தானே பாக்குறது. இல்ல ஏதோ ஒரு பத்திரிகையில வந்து அந்த யாரோ இவரோ கழுகார் அங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுவாரு. கழுகார் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த அறையில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. அந்த அறையில் பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென அவர்களுக்குள் கிசுகிசுக்கு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து பதறி போனார். அவர் சொன்ன பெயரை கேட்டு ஆச்சரியமானார். இவ்வாறான பெயர் அந்த பெயர் என்று சிறகடித்தபடி பறந்து சென்றார் கழுகார் அப்படிமா. ஏன்னா அந்த ரூம்ல இருந்து அவர் இவருக்கு உள்ள போயிட்டு அங்க இருந்து அப்படி பறந்து வெளியே வந்துட்டாராம் அப்படின்னு பத்திரிகை எழுதுவாங்க. படிக்கும்போது நமக்கு இமேஜின் பண்ணி பார்த்தா அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து எழுதிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த கேங்கு தானே அதனால எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்தே பாக்குறது, ஷூட்டிங் பக்கத்துல இருந்தே பாக்குறது, பேசுறது பக்கத்துல இருந்து பாக்குறது, லேபர் ரிப்போர்ட் பக்கத்துல இருந்து பாக்குறது, சென்சார் ரிப்போர்ட் பக்கத்துல இருந்து பாக்குறது, டெல்லியில இருக்கிறது பக்கத்துல இருந்து பாக்குறது. சரி ரைட்டு. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு இப்ப இந்த 173 எனக்கு ஒரு டவுட் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ராம்குமார் தானே புக் இது கமிட் பண்றதா இருந்தாங்க, நடுவுல தான் வந்து டக்குன்னு நம்ம இவர் சிபி உள்ள வந்துட்டாரு. இப்ப திரும்ப ஏன் ராம்குமார் அவங்க யோசிக்க கூட இல்ல, டக்குன்னு அஸ்வத் இங்கிருந்து வந்தாரு? 2 விஷயம் தான். ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் வந்து ப்ரொஃபசர் கதை, அதாவது சிம்பு பண்றது வந்து அந்த கதை தெரியும் உங்களுக்கு. சிம்பு ஸ்டூடெண்டா இருந்தாரு. ஸ்டூடெண்ட் வந்து ரவுடி, அதாவது ஒரு ரவுடி வந்து ஸ்டூடெண்டா போறது சிம்பு பண்றது, ஓகேவா? அதை வந்து ரஜினி பண்ணலான்னு போனப்ப ப்ரொஃபசர் வந்து ஸ்டூடெண்டா ஒரு கேங்ஸ்டர் வந்து ப்ரொஃபஸரா போறாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட பேட்டையில வர மாதிரி அப்படியே மேட்ச் ஆச்சு, ஓகேவா? இப்ப பேட்டையில அவர் ஜெயிலர் வார்டனா போனாரா, அப்ப நம்ம பேட்டையை நம்ம அப்படியே கம்பேரிசன் வராம இருக்கவே இருக்காது. அவர் வார்டன், ஆனா அவருக்கு பாஸ்ட் சம்பவம் ஒண்ணு இருக்கு, பயங்கரமான சம்பவம் ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட நமக்கு பேட்டை ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சரி அவரு இல்லாம அடுத்து விக்ரம்கிட்ட போனாரு. விக்ரம் ஒரே வார்த்தை ஜெமினில நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடின்ட்டாராம். ஜெமினில பண்ணாரு. அவர் ஒரு கேங்ஸ்டர், ஆனா அவர் ஸ்டூடெண்டா போயிட்டாரு. இப்ப நீங்க ஸ்டூடெண்ட் இல்ல ப்ரொஃபஸர்னால அப்ப கிட்டத்தட்ட ஜெமினி வார்டு தானே எல்லாத்துக்கும் வரும், ஜெமினி 2ங்கிற மாதிரி போயிருந்தாரு. அப்புறம் வேற இன்னொரு ஹீரோட்ட போகும்போது அவர் என்ன சொன்னாரு, சூர்யா. அவர் எஸ்கே இல்ல சூர்யாட்ட போனாரு. சூர்யாட்ட வந்து அது வந்து ஸ்டூடெண்ட் சொல்லும்போது ஸ்டூடெண்ட் செட் ஆகாது, ப்ரொஃபஸர் போயிடலாம் அப்படின்னு. சரி ப்ரொஃபஸர் போயிடலாம் அப்படி ப்ரொஃபஸரா போறப்ப அதுல ஒரு சில பல குறைகள் சொல்லிட்டு அப்புறம் வேணாம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் கொஞ்சம் இப்ப கதையை கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி இப்ப சிவகார்த்திகேயன் போயிருக்கிறாரு. டோட்டல் கொஞ்சம் கதையை மாத்தி. ஆமா இல்ல கரண், இது உனக்கு தெரியவே தெரியாதுல்ல? இல்ல சூர்யாட்ட சொன்னாரு. ஆனா எஸ்கே கிட்ட சொல்லிட்டு அதுக்கு சூர்யா கிட்ட சொன்னா நியூஸ் வந்துச்சு. இல்ல சூர்யாட்ட சொன்னாரு. ஃபர்ஸ்ட் எஸ்கேட்ட முன்னாடியே வந்துச்சுங்க ரவுண்டு. அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு படம் பண்ணாலும் விட்டாங்க. ஆனா கதையே அதுக்கப்புறம் சூர்யாட்ட போனாரு. சூர்யாட்ட போயிட்டு திரும்ப இப்ப எஸ்கேட்ட வந்துட்டாரு, பேக் டு எஸ்கே. ஆனா இப்ப எஸ்கேட்ட படம் பண்ற போறதுதான் கன்ஃபார்ம். இப்ப எனக்கு இதுல இதே கதையை அப்படியே பண்ண போறாரா இல்ல அதை ஏதாவது மாற்றம் பண்ண போறாரா, அப்படி எல்லாத்தையும் பண்ணா பொறுத்திருந்து தான் பாக்கணுங்கிற மாதிரி. நமக்கு எதுவுமே இப்போதைக்கு வராது. ஆனா கதையை பார்த்தா நமக்கு வந்து சிம்புக்கு யோசிச்சா சிம்பு ஸ்டூடெண்டா கேங்ஸ்டர் என்ன படம் பண்ணிருக்காரா? இல்ல. கேங்ஸ்டரா பண்ணிருக்காரு, ஸ்டூடெண்டா பண்ணிருக்காரு. கேங்ஸ்டர் கம் ஸ்டூடெண்டா பண்ணதில்ல. இப்ப சிவகார்த்திகேயன் பண்ணதில்ல. பாப்போம், அவருக்கு தான் கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு தோணுது அவர் ஏஜுக்கு. என்ன சொன்னாரு, நான் ஸ்டூடெண்டாவே நடிக்கிறேன்ட்டாரா இல்ல நானும் ப்ரொஃபஸரா போடுங்கன்னாரு? ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன். பரணி தான் சொல்லணும்.
பரணி சொல்லுங்க பரணி. ஸ்டூடெண்ட் தானே பரணி? ஸ்டூடெண்டா நடிச்சாரு, இதுல நடிக்க மாட்டாரா? எனக்கு புரியலையே. அதான் பரணி தான் சொல்லணும். பரணி ஸ்டூடெண்ட் தானே? பரணியும் ஸ்டூடெண்ட் தான் வரு. இல்ல ஸ்டூடெண்டா ப்ரொஃபசர் எது பரணி உங்களுக்கு வேணும்? அவர் எப்படி நடிக்கிறாரு அதை விட்டுருங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்டா வேணுமா ப்ரொஃபசரா வேணுமா அதை மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாத வேற ஸ்டூடெண்டாவே நடிக்கலாமே அவருக்கு இருக்கிற இருங்க கேட்போம். பரணியோட ஆசை கேட்போம். ஸ்டூடெண்டா வேணுமா ப்ரொஃபசரா வேணுமா பரணி? அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட் தான், பட் காலேஜ்ல ஸ்கூல் ஸ்டூடெண்டா வேணும் கேட்பாரு. டான்ல வர மாதிரியா இல்ல இல்ல ஸ்டூடெண்ட் பராசக்தியில இல்ல வர மாதிரியா பாருங்க bro? நீங்க ஸ்டூடெண்ட் கேங்ஸ்டர்னா அப்படியே ஏகனை ரிவர்ஸ் பண்ண மாதிரி அதான் நான் இருக்கு. சொல்லலான்னு வந்தேன் நானு. அங்க ஏகன்ல போலீஸ் இங்க இது கேங்ஸ்டர்ன்றாங்க. இப்பதான் ரீசெண்டா வசூல் ராஜா. வணக்கம் அப்படின்றது இருக்கும். வசூல் ராஜா இல்ல, இன்னொன்னு வசூல் தெரியுமா? ராஜா. ரொம்ப கொஞ்சம் ஜெகா வாங்குறாங்க அந்த கதையில இருக்கு. லைட்டா அப்படி இல்லைங்க. உண்மையாலுமே கதை நல்ல சூப்பரா கதை கூட தான் இருக்கும். சொன்னாங்க. இல்ல எப்பவுமே கதை சூப்பரா கூட இருக்கும். ஆனா என்ன ஒரு சின்ன சிக்கல்னு சொல்றேங்க, எப்பவுமே ஒரு விஷயம் இது வந்து என்னோட கணிப்பு. இது வந்து உண்மைன்னு எடுத்துக்காதீங்க, என் கணிப்பு. ஓகேவா? ஒரு சூப்பர் கதையா இருக்கும். ஆனா ஒரு பெரிய ஹீரோட்ட போயிட்டு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ண முடியாம ரிஜெக்ட் ஆகி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஓகே பண்றதுக்கான ஆப்ஷன், இன்னொன்னு ரிஜெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன். ஓகே பண்றதுக்கான ஆப்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, பெரிய ஹீரோ கதை பிடிச்சிருக்குன்ட்டாரு, ஆனா அவர் வந்து கால்ஷீட் பிரச்சனை பண்ண முடியல, இல்ல வந்து அவருக்கு இன்னொரு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அந்த படம் முடிச்சுட்டு இதை பண்ணலான்னு இருக்காரு. அப்படிதான் வந்து டக்குன்னு இன்னொரு ஹீரோ பிடிச்சி இழுத்து போட்டுருவாங்க. அதாவது கிட்டத்தட்ட பட்டுப்போடு எடுக்கிற மாதிரி தான். யாரா பட்டுப்போடு எடுக்கிறத பார்த்தா டக்குன்னு பிடி இன்னொரு லேடி வந்து எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி. ஆனா ஒரு ஹீரோட்ட இருந்து ரிஜெக்ட் ஆன ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஹீரோட்ட போகும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க, அந்த ஹீரோ எதுக்காக இதை வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை கதை உண்மையாவே நல்லா இல்லையோ, ஆனா நல்லா தானே இருக்கு, கிளிப்பு சூப்பரா தானே இருக்கு, ஆனா ஏதோ ஒரு வகையில அவர் வேணாம்னு சொல்லியிருக்கிறாருன்னா ஏதோ கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அவரே வேணான்ட்டாருன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். இவரே வேணான்ட்டாருன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். ஓ அவரும் வேணான்ட்டாரா, அப்ப கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். இப்படி பரவிடும். பரவி அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும். கதை சூப்பரா தான் இருக்கு, நல்லா தான் ஓடும், இருந்தாலும் அவங்க வேணான்னு சொன்னா நம்ம மட்டும் சேர்க்க நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இயல்பாவே மனிதனோட சைக்காலஜி அது. ஏதோ ஒரு வகையில் நம்மளே அப்ப வாங்கி கொடுக்கணும், வேற யாராவது கொடுத்துட்டு போட்டோம், நமக்கு வேணாப்பா அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கி போவாங்க. அது இண்டஸ்ட்ரி, அது சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமா நடக்கும். இதை வந்து என்னுடைய கணிப்பு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கதை நிறைய பேர்த்துட்டு போயிடுச்சு, அதனால எல்லாத்துக்கும் பயம். அவரையா ரிஜெக்ட் பண்ணாரு, இவரையா ரிஜெக்ட் பண்ணாரு, அவரையா ரிஜெக்ட் பண்ணாரு, ரஜினியா ரிஜெக்ட் பண்ணிருக்காரு, அப்ப ஏதாவது காரணம் இல்லாம இருக்குமா அப்படின்னு எல்லாரும் ஒரு பயந்து தள்ளி போடுறாங்க. அதனால நிறைய பேருக்கு கதை போய் இது பண்ண முடியல. ஆனா கதையா உண்மையிலே நல்ல ஃபுல் கமர்ஷியலா ஒரு பயங்கரமான ஒரு கதை தான் எல்லாரும் சொல்றது, இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாரும் சொல்றது. பயப்படுறாங்கன்னா இது மாதிரி சென்டிமெண்ட்டும் பார்ப்பாங்க. எத்தனை பேர்த்த தள்ளி பிடிச்சி நம்ம படம் ஷூட்டிங் ஆகும்போது கரெக்டா முடிஞ்சிருமா, அப்படி போயிருமா இப்படி போயிருமா, ஒரு பிரேக் ஆயிட்டா என்ன பண்றது, இவர் பூஜை போட்டு அந்த படம் நின்றுச்சுல, அப்ப நம்ம ஷூட்டிங் போயிட்டு நின்றுட்டா என்ன பண்றது. சென்டிமெண்ட் சைக்காலஜிகள் எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து போட்டுருவாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும். அப்படி மாட்டிக்கிட்ட ஒரு ஆளா தான் நான் அவரை பாக்குறேன். வேற கதையாவது பண்ணி பிச் பண்ணி பொலவ பார்த்துட்டு மூவ் ஆகலாம். அதுவும் பண்ணலாம். நீங்க வேற கதை சொல்ல உடனே டக்குனு ஒன்லைன் சூப்பரா இருக்கு, பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுங்க, உடனே ஷூட்டிங் போயிடலாமாங்க. இவங்கள்ட்ட பவுண்டர் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணதுக்கு 2 ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அந்த 2 தான் பக்காவா இருக்கும் எல்லாமே. ஒண்ணுக்கு தான் 100% இருக்கும், அடுத்ததுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கலாம் வெறும் ஒன்லைன், ஒரு 10% கூட இருக்காது. அதெல்லாம் அந்தந்த ஹீரோக்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். கிட்டத்தட்ட பிச் டெக் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிச் டெக், ஒரு கதையை வந்து அப்படியே இதா பண்றது, ஒரு 4 பக்கம் 10 பக்கம் 20 பக்கம் அனுப்புறது. அதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அனுப்புவாங்க. அது பிச் டெக்கு ஹீரோக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹீரோட போய் இமேஜை போட்டு மாத்தி அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டை மாத்தி அந்த இமேஜ் 4 பேரை சேர்த்து மேல சினப்சிஸ் போட்டு கீழே வந்து அந்த லாக் லைன் அதை போட்டு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இவங்க இந்த ரோல் பண்றாங்க, அவங்க இந்த ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிச் டெக் அனுப்புவாங்க. அதே ஹீரோக்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டியதா இருக்கும். அப்ப நீங்க எப்படி டோட்டல் பவுண்டர் ஸ்கிரிப்டை மாற்ற முடியும்? அது ஓகே தானே. பட் ஆனா இப்போ நீங்க கணேஷ் கே பாபு அந்த டாடர் டேரக்டர் எடுத்தீங்கன்னா அவரோட ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்பதான் 2வது படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் ஆனா அவரோட கதை 2 படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ அடுத்தடுத்து. டார்க்கும் சரி, ரொம்ப சிம்பிள் இல்ல, அதையும் சொல்றேன். அது நீங்க எதை சொல்றீங்கன்னு புரியுது. அந்த பிளடி பாலிடிக்ஸும் இப்ப டார்க்குங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. அவரோட கதையில எப்படி 2 கதை ரிலீஸ் ஆகுது, ஆனா இவரு கதையா ரெடியா இல்லாம இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. அது சிம்பிளா சொல்றேன். இப்ப வந்து நான் ஒரு ஹிட் கொடுக்குறேன், அந்த டேரக்டர் ஹிட் கொடுக்க முன்னாடி என்ன சொல்றேன்னா இல்ல நான் சொல்லிடுறேன் அது என்ன கதைன்னு சொல்லிடுறேன், எப்படி சொல்லிடுறேன். இப்ப நான் ஒரு படம் எடுக்கலாம்னு ஆசைப்படுறேன், என்கிட்ட இப்போ ஒரு 10 கதைகளுக்கு மேல இருக்கு பயங்கரமா. இப்ப என்கிட்ட இப்போ ஒரிஜினலா ஒரு 10 கதை இருக்குன்னு வச்சுக்கேன்ட்ட, அதுல 2 கதை சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன், பயங்கரமா இருக்கு. அந்த 2 கதையில ஒரு கதையை ஓகே பண்ணி படம் எடுத்துட்டேன். என் லக்கு படம் பயங்கர பிளாக் பஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்த பெரிய பெரிய ஹீரோக்கிட்ட எனக்கு அழைப்பு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா
பெரிய ஹீரோக்கிட்ட படம் பண்ணலாம் போறேன்ல, அப்ப என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட நிறைய பேர் கதையில சொல்லி கேட்பாங்க. உங்க பேரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அடுத்து உங்க அசிஸ்டன்ட் வச்சு நான் பண்ணிருக்கேன், நீங்களே என்ன அந்த ஹீரோட்ட போயிருக்கேன், ஒரு 4 வருஷம் ரிட்டர்ன் வர முடியாது, கதை கேட்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இந்த சுமாரா இருக்க 7-8 கதை இருப்பாங்க. அது சுமாரா இருக்க 7-8 கதையில 3 கதை நான் வெளியே கண்டிப்பா பண்ணவே முடியாது, நானே நினைச்சாலும் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நான் பெரிய வழிக்கு போயிட்டேன். இப்ப அந்த சின்ன கதையில சும்மா ஜஸ்ட் சின்ன ஹீரோட்ட புது ஹீரோட்ட வச்சு பண்ணலாம்னு சொல்லி சும்மா நான் எழுதியிருப்பேன். அதை புது ஹீரோ வச்சு பண்ணலாம், ஒரு வளர்ற ஹீரோ வச்சு பண்ணலாம்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஒரு ஒன்லைனா ஏற்கனவே வந்த கதையா இருக்கும், இல்ல வந்து அதோட இன்ஸ்பிரேஷனா இருக்கும், இல்ல ஏற்கனவே சும்மா சமூகத்துல இருக்க ஒரு ஒன்லைனா இருக்கும். இதெல்லாம் சின்ன கதைகள் புதுமுகத்தை டீம் வச்சு எடுக்கலாம்னு இருக்க மாதிரி நான் மைண்ட்ல யோசிச்சு வச்சிருப்பேன். அதை தள்ளி விட்டுருவேன், என் பேரை பயன்படுத்தி. ஆகா ரைட் ஓகே, இந்த 3 கதையை நம்மளால எடுக்கவே முடியாது, தள்ளி விட்டுருவோம். மீதி இருக்கிற 3-4 கதையை சேவ் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம டைரக்ஷனுக்கு, இது நம்ம அசிஸ்டன்ட் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு பேரை பண்படுத்தி சம்பாதித்துக் கொள்வது. லோகேஷ் கனகராஜ் இது நிறைய சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ ஒரு காலேஜ் ட்ரிப் வச்சிருந்தாருன்னு சொல்லி. உரியடி விஜயகுமார் சந்தீப் கிஷன் வச்சு எடுக்கலாம். அதான் அவரால் எடுக்கவே முடியல. யார், லோகேஷ் கனகராஜா? ஆமா ஆமா, நான் காலேஜ் நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த கதையெல்லாம் வரும்போது பாருங்களேன், அந்த கதையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா கதையாவே பெருசா இருக்காது, அதுல ஒண்ணுமே இருக்காது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே தான் அப்படியே தான் இருக்கும். அதை இவங்க பேரை மட்டும் தான் போடுவாங்க, ஏன்னா அது ஜஸ்ட் ஒன்லைன் ஐடியா, அவங்கள்ட்ட இனிமேல் படமா எடுக்க முடியாது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்களோட இதை கொடுத்துட்றது. ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் அப்படி நல்ல கதைகள் இருக்கும். இப்போ உதாரணமா பார்த்தோம்னா, கதைகளாகவும் நல்ல கதைன்னு சொல்ல முடியாத இது டிமாண்டி காலனி 2 எடுத்துக்கலாம். டிமாண்டி காலனி 2ங்கிறது ஜஸ்ட் ஒன்லைன் மட்டும் தான் இருந்துச்சு. யார்கிட்ட? அஜய் ஞானம்கிட்ட. அவர் என்ன பண்ணிட்டா, டிமாண்டி காலனியா பெரிய பெரிய படம் வாய்ப்பு வரவும் இப்போ விக்ரம்கிட்ட படம் பண்ணார் கோபுரா. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அவருக்கு. அதாவது கோபுரா பண்ணிட்டு இருக்கும் போதே விஜய்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுது. அவர் விஜய் ஃபேனு தான், அவர் பயங்கரமான ஒரு விஜய் ஃபேனு அஜய் ஞானம்க்கு. அதனால என்ன பண்ணாரு, விஜய்கிட்ட கதை சொல்ற வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்ம விக்ரம்கிட்ட படம் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து விஜய்கிட்ட படம் பண்ண போறோம், அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக போறோம், நம்ம ஏன் இந்த மாதிரி டிமாண்டி காலனி 2 எடுக்கணும், இந்த ஐடியா ஜஸ்ட் ஒன்லைன் தானே, அப்படி அசிஸ்டன்ட் டேரக்டர் தள்ளி விட்டுருன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் தள்ளி விட்ட கதை அது. டிமாண்டி காலனி 2ங்கிறது அருள்நிதியை வச்சு அவர் அசிஸ்டன்ட் எடுக்க வேண்டிய படம். அப்புறம் கோபுரா சரியா போகலன்னே அடுத்த பெரிய ஹீரோக்கள் யாருமே வாய்ப்பு தரல. அவரு யோசிச்சு பார்த்தாரு, ஒரு 3 மாசம் 4 மாசம் யோசிச்சு பார்த்தாரு, யாரும் வாய்ப்பு தரல. டக்குன்னு பார்த்தாரு, நம்ம கதையை நம்மளே எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த கதையை எடுத்து டோட்டல் டீடைலிங் மாத்தினாரு. இவரே டோட்டல் ரைட்டிங் எடுத்துக்கிட்டாரு, எடுத்து மொத்த கதையுமே மாத்தினாரு. கதையை மாத்தி பயங்கர பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணி டக்குன்னு பயங்கர ஹிட் கொடுத்தாரு. இப்ப அதே 3ன்னு போயிட்டாரு. சொல்ற ஒரு கான்செப்டுக்கு மிகப்பெரிய உதாரணமா அழகா மாட்டிட்டாரு இவரை. இதுதான் உதாரணம். நீங்க அடுத்த லோகேஷ் கனகராஜ் தயாரிப்புல இல்ல அவரோட கதையிலன்னு சொல்லி வரப்போறாங்க, எதுலையுமே பெருசா கதைன்னு ஒண்ணு இருக்காது. இல்ல நீங்க இந்த டார்க்கு இல்ல இப்ப அடுத்த பிளட்டி பாக்ஸ் எதுவுமே புதுசா இருக்காது, ஆல்ரெடி நீங்க பார்த்த கதைகளா தான் இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, அதே மாதிரி இந்த சன் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கூலி, ஜெயிலர் ஒன்னெல்லாம் 4 months பிஃபோரே உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டானுங்க, ரிலீஸ் டேட்டு, காஸ்ட் அண்ட் குரூ எல்லாம். ஆனா ஜெயிலர் 2 பத்தி வாயே திறக்க மாட்டேன், ஏன் ப்ரோ? யாரும் பேசுறீங்களா? எனக்கு கேட்கல. இல்ல யாரும் பேசல, உங்ககிட்ட ஏதோ கேட்டாரு. சரி பரணி, ஒரு 10 நிமிஷம் பாத்துங்க பரணி. ஓகே வரேன். ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க கமல். அப்புறம் இதை பழப்பாசி வச்சு கதை சொல்லிருப்பாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மஃப்டி, அந்த லோகேஷ் கனகராஜ் மஃப்டி. அந்த 2 மணி நேரம் அந்த டெய்லருக்கு தைக்க கொடுத்தாரு யூனிஃபார்ம், அந்த 2 மணி நேரத்துல ஒரு கதை. அத போய் வாங்குறதுக்குள்ள நடக்கிற கதை. லோக்கி அடுத்தெல்லாம் அங்க போயிடுவான் போல. லோக்கி இப்ப 23 என்ன ஆகுதுன்னு அதுக்கு முடிஞ்சு அது கொஞ்சம் இதுவா போச்சுன்னு வைங்களேன். அடுத்து இந்த மாதிரிலாம் ஜம்ப் ஆக வேண்டியதுதான். மாலிவுட் டைம்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்க? அத ஏமா வீரன் நீங்க வேற. நான் பார்த்தேன் மாவீரன். அதுல கார்த்திக் சுப்ராஜ் ரெஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. சூப்பர். அதே மாவீரர் ப்ரோ டூரிங் டாக்ஸி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, பாருங்க 2 மணி நேரம் செம்மையா இருந்துச்சு. ஆமா 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஃபுல்லா கேட்டீங்களா? இல்ல ரீசெண்டா வர்ற வீடியோ படம் பார்த்துட்டு பார்க்கணும் ப்ரோ, அது படம் பார்த்துட்டு பார்க்கணும். இல்ல எங்க கார்த்திக் சுப்ராஜ் இன்டர்வியூ சொல்றாரு ரகு. இல்ல மாவீரன், நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க அந்த ரெஃபரன்ஸ் சூப்பரா இல்லையான்னு. பரணி அதை விட்டுருங்க பரணி, அப்புறம் பேசுவோம். இல்ல அது சீனாவே நான் கேள்விப்பட்டேன் எப்படி இருக்கும். ஓகே அந்த இன்டர்வியூல நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வர்ற ஃபேன்ஸ் எல்லாமே மகான்
எனக்கே சந்தோஷம். அடேங்கப்பா மகானுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா அப்படின்ட்டு. மகானோட பேட்டை தான் அதிகமா பேசினாங்க நான் பார்த்த வரைக்கும். பேட்டையும் பேசினாங்க. பேட்டை ஆப்வியஸ்லி பேசுவாங்க தலைவர் ஃபேன்ஸ்னா. மகானையும் அவ்வளவு சொல்லியிருந்தாங்க. மதுரையில இருந்து ஒருத்தர் மகான் அவரு ஒவ்வொரு செம்ம ஃபன்னா பேசியிருந்தாரு கமல். அவர் பண்ணதுல ரீசன்ட் பெஸ்ட் மகான் தான் bro. ரொம்ப பெஸ்ட் அது. அது ஏதோ தவறி அமேசான்ல வந்துருச்சு. இல்ல சொல்லியிருந்தாரு பெரிய கண்டென்ட் அது. சீரியஸா கூட நான் ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர்னு பண்ணேன். ஆரம்பத்திலே ஓடிட்டினாங்கன்னா அது சீரியஸா நான் எடுத்து ரிலீஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா நிறைய நான் தூக்கிட்டேன். 4.5 மணி நேரம் கட்டுனாரு ஃபர்ஸ்ட் கட் மகான் டப்பிங் கட்டு. ஆனா அதுல தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது bro. அது பார்த்தாலே தெரியுது. படம் ஃபுல்லா வெடிச்சிருக்கும். அப்படி இருக்கும் மொமெண்ட்ஸ் எல்லாம். இன்டர்வல்லாம் அப்படி இருக்குங்க தியேட்டர்ல பாத்துருந்தா. விக்ரம்க்குலாம் சூப்பரா இருந்திருக்கும். கம்பேக் சரியான கம்பேக். ஆனா விஷால் ப்ரோ அந்த படத்துலயுமே அவருக்கு நிறைய கெட்டப் தான் இருக்கும். யாருமே அடிக்கல பாருங்க. அது நல்லா இருப்பாரு. ஆமா ஆனா மாவீரன் ஆனா கெட்டப்னு இருக்காது. அப்படியே ஒரு அழகா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படியே அது ஒரு மாதிரி அவரோட லைஃப் தானே. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் யங், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேற வேற லுக்ல இருப்பாரு. அதுதான் 3 இது மாறும். அந்த 3 இதுக்குமே அவர் மாறுவாரு. பேட்டர்ன்ல இருக்கும். அப்படியே அதுதான் வயசு ப்ரோ அழகாயிட்டே போவாரு. உண்மையா இருப்பாரு. அழகாயிட்டே போவாரு. அது வேணா கரெக்ட் தான். ஓப்பனிங்ல இருக்கிறத விட கிளைமேக்ஸ் லுக் எல்லாம் வேற லெவல்ல இருப்பான் தலைவர். உண்மையா இருப்பாருங்க. அதே லுக் ஏங்க விக்ரமும் ஓகே. துருவே பயங்கரமா இருப்பாங்க. துருவ் அதுல ஒட்டம்பெல்லாம் அப்படி கட்டையா ஏத்தி வச்சு துருவ் புஷ்அப் பண்ற சீன்லாம் இருக்குமே. புஷ்அப்பா புல்லப்பு. ஆமா அடேங்கப்பா என்னடா இப்படி ஏத்தி வச்சிருக்கேன்னு இருக்கும். இப்ப வரைக்குமே அந்த ஒரு சீன் பயங்கரமா இருக்குங்க. அவர் அந்த ப்ளூ ஜீனு அதுல அந்த ஜெர்கின் போட்டு நடந்து வருது, கோட் மாதிரி போட்டு செம இது. ஆனா அவரு படம்னாலாம் சந்தோஷ்லாம் வந்து ஒரு மாதிரி வியர்டா போட ஆரம்பிச்சுவாரு பாட்டுலாம். சூப்பரா இருக்கும் ரகு ப்ரோ. பிஜிஎம்லாம் கிழிச்சிருப்பான் ப்ரோ. சனா அதுதான் சொல்றேன். நீங்க அதுக்கு முன்னாடியே அவரோட படம் எல்லாம் கூட டீசர் விக்ரம்க்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ டீசர் அதுல பிஜிஎம். அப்புறம் இவன் தாதான்னு ஒண்ணு வந்துச்சு துருவுக்கு. அதுலயும் அதுல அவரே பாடியிருப்பாரு. தலைவனே ஒரு சாங் ராப் ஒண்ணு பாடியிருப்பான். ஆமா ஆமா. அவங்க காம்போ செம்மையா இருக்கும் ப்ரோ. அவங்க இன்டர்வியூ எல்லாம் பாத்துறீங்களா? 2 பேரும் உட்காந்து பேசுறது ஒரு 2-3 இன்டர்வியூ இருக்கு. மஜாவா இருக்கும். ஐயோ இந்த சூப்பரா இருக்குங்க. ரெட்ரோ டைம்ல சூர்யாவும் அவங்க எல்லாம் பேசுறாங்க. செம ஃபன்னா இருக்கும். சந்தோஷ் வேற மாதிரி இன்டர்வியூல சந்தோஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு கார்த்திக்குக்கும் சரி ரஞ்சித்துக்கும் சரி செம்மையா ஒர்க் பண்ணுவாரு. ஆனா பயங்கரமா பண்ணுவாரு. அது இவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரீயா விட்டுறாங்க. இது இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னு கேட்காம ரொம்ப ஃப்ரீயா விடுறாங்கன்னு தோணும். ஆமா வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நீங்க என்ன வேணா பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி. அந்த 3 பட டைரக்டர்ஸோட நல்லா இருக்கும். நலன், ரஞ்சித், கார்த்திக். நலனோடையும் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மாரிக்கு சூப்பரா போடுறாரு ப்ரோ. மாரிக்கு பெஸ்ட். ஆமா செமையா வந்திருக்கும். ஆனா இப்ப அப்படியே மாரிதான் அடுத்தடுத்துன்னு போயாச்சு எங்கெங்கயோ. இல்ல ஆனா மாறி சொல்லியிருந்தாரு. நீங்க வாழையும் சரி வாழை அவர் தான் போட்டாரு. பைசன்லாம் வந்து அவரு வேணும்ட்டு பட்ஜெட் குறைக்கணுன்றதுக்காக தான் சனாலா வேணான்ட்டு. பெஸ்ட் கர்ணன் தாங்க. கர்ணன் ஒர்க் தான். ஐயா ஆமா ஆமா. எனக்கு ஆனா வாழையில வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி படத்துக்கு ஒரு மாதிரி ஒரு மியூசிக் போட்டுருப்பாரு. அது அந்த படம் வந்து வேற ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணிருப்பாரு. நம்ம யாருமே ஒரு ப்ராப்பர் திங்க் பண்ணும் போதே இப்படி ஒரு படமா இப்படி ஒரு மியூசிக் போடலாம் நமக்கு தோணவே தோணுது. தென்கிழக்குன்னு ஒரு பாட்டு இருக்குமே சூப்பர் பாட்டு. நீங்க இது பாத்தீங்களா இந்த மஞ்சுமல் இது சிதம்பரம் இன்டர்வியூ பரத்வாஜ் இன்னும் ஃபுல்லா பார்க்கலாம். பாய் தான் பார்த்தேன். சூப்பரா இருக்கு ப்ரோ பாருங்க. சூப்பர். ரொம்ப அவர்லாம் ரொம்ப எதிர்ச்சியா டைரக்டர் ஆனவராங்க ப்ரோ. நான் சும்மா சுத்திட்டு இருந்தேன். திடீர்னு என்ன வீட்டுல போட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர சொன்னாங்க. இப்படி எதர்ச்சியா வரவனுங்க தாங்க கிராஃப்ட்ல நம்மள போட்டு தாக்குறாங்க. ரொம்ப சினிமா ஆசையோட வரவங்களை விட காலேஜ் 1 இயர் காலேஜ் போனாராம் ப்ரோ. நான் 19 வயசுலயே வந்து வீட்டுல சும்மாதான் இருந்தேன். அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க வீட்டுல வந்து ஒருத்தர்கிட்ட ராஜீவ் ரவி இருக்காருல்ல சினிமாட்டோகிராஃபர். அதான் அவருகிட்ட சினிமாட்டோகிராஃபி அசிஸ்டண்டா இருந்தாரு கொஞ்ச நாள். அப்புறம் ஏதோ 2-3 படம் கமிட்டி படம்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர். அடேங்கப்பா பயங்கரமா சொல்லு கொளுத்திருப்பாங்களே.
சும்மா போயிடு அது அது மாதிரி கத்துக்கிட்டு இருந்தா அது இல்ல அது ரொம்ப கட்ஸா தான். ஏன்னா அவ்வளோ ஆஃபர் வந்துச்சு. ஆஃபர் வராமலாம் இல்ல. மஞ்சுமலுக்கு அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் அது எல்லாம் இருக்காம் ப்ரோ, அதெல்லாம் இருக்காம் ப்ரோ. சொன்னாரு ப்ரீ இன்னும் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் ஆகுதுன்னாரு. சும்மா உட்காந்து மாதிரி இருக்கு, சும்மா உட்காந்து. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன். அப்பதான் யாராவது இப்படி பண்ணுவாங்க கதை யோசிச்சு பாருங்க. சரி பொறுமையா வெயிட் பண்ணி பண்ணலாம்னு யோசிப்பாங்க. இல்ல நான் சின்னதா ஒண்ணு பண்றேன்ட்டு வந்து இறங்கி அதோட ட்ரெய்லரே அப்படி இருக்கு. பாலனோட ட்ரெய்லரே என்ன அப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. அதாவது சொன்னாரு மருதநாயகம் வேற ஒரு 40 நிமிஷம் ரீஸ்டோர் கட் பாட்டுறான். 10 நிமிஷமா ஏதோ சொன்னார் ரீமாஸ்டர் பார்த்தேன். அந்த இது போனாருங்க அவரு அபூர்வ சங்கீதம்னு ஒண்ணு வச்சாங்கல்ல, அதுல இவரும் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அது கமலோட நெருங்கினா அந்த கட்டையாவது பார்க்கலாம். அதுக்காக போய் நெருங்கணும் போல இருக்கும் நமக்கு. லோகேஷ் சொல்லிருக்கோம். லோகேஷ் ஒரு இதுல சொன்னோம், அப்படியே நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம், திடீர்னு மருதநாயகத்துல இருந்து ஒரு சீனை சொல்லி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்த அப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நடிச்சு காட்டினாரு ஒரு 7 நிமிஷம். அதெல்லாம் அப்படியே என்ன சார் அப்படின்ட்டு ஸ்டன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னான். பரணி விஷால் கேக்குதா? சொல்லுங்க. டிஸ்க்ளோஷர் டேவா? நான் சொல்லணும்னா ஸ்பாய்லரோட சொல்லணும், அதான் யோசிக்கிறேன் நானு. இது என்ன ப்ரோ, இது நியாயமே இல்ல. அந்த படத்தை யாருங்க இல்ல, ஸ்பாயிலரோட சொல்லுங்க, இல்ல ஸ்பாயில் பண்ணி கூட சொல்லுங்க, யாருக்கும் இங்க எந்த பாதிப்பும் இல்லை, நீங்க பாட்டு சொல்லுங்க. சரி ஓகே, நான் இப்பயே சொல்லிடுறேன். இதுல வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், அதுவும் சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு இந்த டிஸ்க்ளோஷர் டே வந்து ஃபர்ஸ்ட் டீசர் ட்ரெய்லர் வந்தப்போ டீசர் மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்பயே நான் வந்துட்டு கொஞ்சம் தான் பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு இது பார்த்தப்பே வந்துட்டு அந்த டைட்டில்லே நமக்கு தெரிஞ்ச என்ன மாதிரி கதைன்னு சொல்லிட்டு, ரொம்ப வருஷமாவே வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட்டான்னு தெரியல, அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு இந்த ஏலியன் யூஎஃப்ஓ ரிசர்ச்லாம் பண்ணி இப்போ அது ஏரியா 51 சம்திங்லாம் சொல்லுவாங்க, அது நிறையா நடந்திருக்குது. அதுக்கு நிறையா கான்ஸ்பிரசி தியரிஸும் இருக்குது. அவங்களோட விஷயங்களை வந்துட்டு டெக்னாலஜியை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு தெரியணும். இது வந்துட்டு இந்த உண்மையை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வந்துட்டு பூட்டி வைப்பீங்க, இது ஏன் மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து தான் இதை வந்து படமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு என்ன ட்ரெய்லர் பார்க்கலனால எதுவுமே தெரியாதுன்றதுனால நிறைய மூமெண்ட்ஸ் எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. அது எல்லாமே ஒர்க்கும் ஆயிருந்துச்சு. அந்த பேர்ட் திங்காக இருக்கட்டும், ரெயின்டியர் திங், அதெல்லாமே வந்துட்டு கார் சீக்வன்ஸும் சரி. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எனக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அதை தாண்டி நடுவில் வந்துட்டு எனக்கு இப்படி தான் வேணுன்றதுனால வந்துட்டு இந்த ரைட்டிங்கில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும்தான் வந்துட்டு இது. அப்புறம் இந்த டைவிங்னு சொல்லுவாங்க, அந்த ஜெயின்குள்ளே டைவ் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் வில்லன் வந்துட்டு. ஸோ அந்த சீக்வன்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. பட் அதுக்கான ரீசனிங் எல்லாம் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து அந்த 2 சில்ட்ரன்ஸையும் வந்து அப்டெக்ட் பண்ணி ஏலியன்ஸ் பவர் கொடுக்கறதுன்றது வந்துட்டு அதுவுமே வந்துட்டு அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து காமிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஃபிக்ஷனாக எடுத்துக்கிட்டு தான் நான் பார்த்தேன். பட்டு அது ஓகே, அந்த அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதை தாண்டி இவர் வந்து இந்த படத்து மூலயமா சொல்ல வந்த விஷயம், அந்த எம்பத்தி, ஹியூமனிட்டி, இவ்வளோ நாளாக வந்து அந்த என்ன சொல்ல ஏலியன்ஸை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில டார்ச்சர் பண்ணுற மாதிரி நிறைய நியூஸ்லாம் கூட என்ன சொல்ல சில டாக்குமெண்ட்ரிஸில் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. நான் இந்த ஏலியன் இதில் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த படத்து மேலே எனக்கு தனியாக வந்து ஒரு ஹைப் இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்துட்டு படத்தில் சில விஷயங்கள் ஒர்க் ஆயிருந்தாலும் சில விஷயங்கள் ஒர்க் ஆகலை. அதனால எனக்கு ஓகே டு டீசென்ட் லெவலில் தான் படம் இருந்துச்சு. இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேபி வந்துட்டு உங்களுக்கும் ஒரு ஒரு டீசென்ட் ஃபிலிமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமாவாக தான் இருக்கும். இதை தாண்டி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இது போச்சு என்னென்னா, அந்த 3 ஃபைல்ஸ் 3 பேட்ச் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த யூஎஃப்ஓ பற்றி கவர்மெண்ட்லேருந்து. அதில் ஒரு இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போது வந்து இதை ரிலீஸ் பண்ணோன்னா இதை வந்துட்டு அந்த ஜீசஸ் அந்த கடவுளை வந்துட்டு நிறையா பேர் வந்து டிஸ்பிலீவ் பண்ணுவாங்க, அது வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் அப்படின்லாம் வந்துட்டு ஒரு இது போச்சு. இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா
ஜீசஸ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற யூஎஸ்ல அமெரிக்கன்ஸ்ல எல்லாமே ஜீசஸ் தான். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு வரும். அந்த சிம்பிள்ஸ்லாம் யூஎஃப்ஓ டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஏலியன்ஸோட இது கம்பேர் பண்ணிலாம் நிறையா இருந்துச்சு. அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டாக தெரியல, பட் இது வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ஆங்கிளுமே இந்த படத்தில் வந்து எடுத்திருந்தாங்க. அதுவுமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனா பரணி, இது முழுக்க முழுக்க கான்ஸ்பிரசி தியரி அதை பேஸ் பண்ணியா இல்ல இது உண்மையாலுமே இந்த விஷயங்கள்லாமா? ஏன்னா நான் இது ஃபுல்லா எல்லாமே விஷால் ப்ரோ, இவ்வளவு நேரம் எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? நல்ல தேங்க்ஸ் மெய்யழகன். சர்தார் 2 மெய்யழகன் எப்ப ரிலீஸ் இல்ல, நான் டக்குனு கொஞ்ச நேரம் ப்ளூடூத் தேடிட்டு இருந்தேன். எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. டிஸ்க்ளோசர் டே தலைவா. விஷால் இப்போ ஓகே ரைட் கண்டினியூ பண்ணுங்க. என்னன்னா இப்போ வந்துட்டு ஆல்ரெடி அவுட், ஐ மீன் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்ரிஸ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு கதை பண்ணி அதுல ஃபிக்ஷன் ஆட் பண்ணி எடுத்த கதை தான் இது. இப்போ எல்லாமே பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கேன். இப்போ லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல வர அந்த சில இதெல்லாம் காமிப்பாங்கல்ல 1940. இல்ல, ஆனா டாக்குமெண்ட்ரியே கான்ஸ்பிரசி வச்சு எடுத்ததுதான் ப்ரோ. அதுல காட்டுனதே வந்து ஃபுல்லாலாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. அதுவே வந்து இப்படியும் இருக்கலாம்னு தான் அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கும். அதனால வந்து இல்லங்க, அதுதாங்க எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. ஆனா கடைசி 10 நிமிஷம் ரொம்ப எமோஷனல் ஆக்கி விட்டாங்க மனுஷன். இப்போ ரீசன்ட்டா ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு, டாக் சம்திங், எனக்கு கரெக்டா தெரியல, பட் ஆனா வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு. அது சொல்றீங்களா? நெட்ஃபிளிக்ஸ்ல, அமேசான் பிரைம். அதுல வந்துட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த டெக்னாலஜில ஒர்க் பண்ண ஒரு பேசியிருந்தது, ஐ மீன் அந்த ரிசர்ச்ல ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்துட்டு விசில் ப்ளோவரா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அப்போ வந்துட்டு சொன்னப்பெல்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம் ஐ மீன் ஓல்ட் டைம்ஸ்ல ரிசர்ச் பண்றப்போ அந்த யூஎஃப்ஓ இதோ அமெரிக்கன்ஸே வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, டெஸ்ட் ஃபிளைட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் பாருங்க, ஏலியன்ஸ் தமிழ்நாடுலாம் வராதா? யூஎஃப்ஓலாம் வந்து அமெரிக்கால மட்டும் யூஎஃப்ஓலாம் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றது, யூஎஃப்ஓன்றதே வந்து அவங்க அந்த ஆப்ஜெக்டே என்னன்னு தெரியாது இருந்ததுன்னு சொல்றாரு அவரு. என்னது? ஆமா ஆமா ஆமா. இல்ல, இந்த படத்துல அதெல்லாம் இருக்கு. அது ஃபிக்ஷன் தாங்க. இது அத அப்படிதான் சொல்றாரு. இல்ல இருக்குன்னு அந்த டாக்குமெண்ட்ரியில வந்துட்டு அவங்க 5 யூஎஃப்ஓ அவங்க நான் பார்த்தேனே சொல்றாரு, நான் அதுல ஒர்க் பண்ணனே சொல்றாரு. ஆமாங்க, நான் அந்த டாக்குமெண்ட்ரி பேர் எனக்கு தெரியல. நான் டக்குன்னு அது கிடைச்சிச்சுன்னா நான் மறுபடியும் கூட வந்துட்டு தேடி உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த டாக்குமெண்ட்ரி நான் ஃபுல்லா பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில அதுல வந்துட்டு ஒரு டெக்னாலஜி வந்து ஏலியன் டெக்னாலஜி வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்றது ட்ரை பண்ணி அது முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுல கூட ஏதோ ஒரு மெட்டல், அந்த மெட்டல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல வந்துட்டு எல்லா ஆங்கிளுமே வந்துட்டு கவர் அப் பண்ணணுன்றதுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு ரைட்டிங்ல தான் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்த மாதிரி, என்னோட போக்குல தான் ரைட்டிங் இருக்குன்ற மாதிரி. இல்ல, நீங்க அந்த இந்த விஷயத்த சொல்றீங்க, எனக்கு புரியுது. அவங்க கையில ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அது கூட ஒரு டிவைஸ், அது வந்துட்டு சொல்லுங்க. இல்ல, அது கூட எனக்கு வந்துட்டு ஓகே தான். அது ஃபர்ஸ்ட் நான் பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்துட்டு அதுக்கு ஒரு ரீசனிங் கொடுத்துருக்குறாங்க, ஓகே. பட் அதெல்லாம் தாண்டி சொல்றேன் விஷால். பரணி நம்புறாரு ப்ரோ. நான் நம்புறேன், ஆமா, ஆஃப்கோர்ஸ். அந்த விஷயத்த இல்ல, ஏலியன் டெக்னாலஜிஸ் அதை சொல்றேன். அதை பத்தி ஏதாவது புது டாக்குமெண்ட்ரி வந்துச்சாலும் மேக்சிமம் நான் வந்து பார்க்க ட்ரை பண்ணிடுறேன். எப்படினாலுமே நான் நிறைய பார்த்துருக்கேன் தான். ஆக்சுவலா மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய கேலக்சி யூனிவர்ஸ் அப்படின்லாம் சொன்னாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க ஏற்கனவே நமக்கு சிக்னல் அனுப்பியிருக்கலாம், அது இன்னும் வந்து சேர்ந்திருக்காது. ஏன்னா அவங்க பல வருஷம் லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்காங்க. ஒரு சீரிஸ் வந்தது ப்ரோ, அதுலயுமே இப்படிதான் ப்ரோ. சிக்னல் ஒண்ணு வரும், ஒரு 20 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் சிக்னல் ஒண்ணு வந்திருக்கும், அப்புறம் 20 வருஷம் கழிச்சு இன்னொரு சிக்னல். அது இந்த சீரிஸ். ஐயோ, நான் மியூட் பண்ணல, சாரி. நான் மியூட் பண்ணல. மில்கையா கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யார் மியூட் பண்ணல? நான் பேசலே இல்ல. நான் மியூட் பண்ணல, நான் மியூட் பண்ணல. இதுக்கே 2 பேர் தான். நான் பண்ணல, நான் மாதிரி தெரியல. பர்னி, நான் ஸ்பேஸ்க்கே வரல. நான் இன்னொரு ட்வீட் மீது இது பண்ணிட்டு அதை படிச்சிட்டு இருக்கேன் உட்காந்துட்டு. ஒரு பெரிய ஆர்டிகல் மாதிரி இருக்கேன்னு. கான்ஸ்பிரசி பத்தி பேசுறோம்ல, அதை யாரோ மியூட் பண்றாங்க. இல்ல, கான்ஸ்பிரசி எல்லாம் இல்லங்க. ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன் விஷால், இந்த படத்துல இந்த இயர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த இயர் இது கிராஷ் ஆச்சு, இந்த இயர் இது கிராஷ், அதெல்லாம் விஷால்
நீங்க வந்துட்டு தமிழ் படத்துல ஒரு பழைய படம் எம்ஜிஆர் படமா என்னன்னு தெரியல, பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும். ஏலியன் வச்சே படம் எடுத்திருப்பாங்களே, ஏலியனுக்கு போய் டான்ஸ் சொல்லி தர மாதிரி. படம் பேர் மறந்துச்சு, என்ன படம் பிரகாஷ்னா? எம்ஜிஆர் எம்ஜிஆர் விஷால் ப்ரோ கோய் மில்கையாலேயே ஏலியன் வந்து இவங்க இங்கிருந்து ஏலியனுக்கு சிக்னல் அனுப்புவாங்க, நீங்க அதெல்லாம் பார்த்தது இல்லையா? அது ஜாடு இல்ல பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கலையரசி அப்படின்னு ஒரு படம் இருக்குன்னு. ஓகே. ஆமா இந்த சாணி ஆயுதம் படத்துல கிளைமாக்ஸ் சீன்ல உட்கார்ந்து தியேட்டர்ல பார்த்தது. அல்ல அந்த படம் எப்போ வந்துச்சு? கலையரசி எப்போ வந்துச்சு? 1970 70s தான் ப்ரோ வந்துருக்கும். 70s 60s தெரியல. அப்பவே வந்துட்டு அது மேல என்ன பறக்குது, பறக்கும் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் படம் அவ்வளவுதான், அது எப்பயோ வந்துச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த டைம்லயே வந்துட்டு அந்த பறக்கும் தட்டு இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது சொல்றேன் பிரகாஷ் ப்ரோ. நான் அப்படி பார்த்தா நீங்க நிறைய மேஜிக் படங்கள் நம்ம ஊர்ல பல பறக்கும் தட்டு படம் இருக்குங்க. வஞ்சிக்கோட்டை வாலிபனுக்கு முன்னாடி ஒரு படம் மலானே மங்கையின் பாக்கின்னு ஒரு படம் இருக்கும், ஜெமினி கணேசன் படம். அதாவது அதுல வானத்துல இருந்து சாபம் வாங்கி வர ஒரு பொண்ணா அந்த ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அங்க இருந்து இந்த பறக்கும் தட்டுல பறந்து வர்றது, அங்க இருந்து இங்க வர்றது, இறங்குறது, அதெல்லாம் அப்பயே காமிச்சிருப்பாங்களே பயங்கரமா. நம்ம ஊர் பழைய படங்கள். இப்ப நான் காலைல கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருப்பேன். 1957 57 கரெக்டா 57 தான் நினைக்கிறேன். மாயா பஜார் 57 நம்ம அந்த சமயத்துல விஎஃப்எக்ஸே கிடையாது, அப்படி ஒரு டிபார்ட்மெண்டே நம்மகிட்ட கிடையாது. இப்ப ஏஐ, இந்த ரெண்டுமே இல்லாத காலகட்டத்துல எப்படி அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து டீடைலிங்கா வந்து டீகோட் பண்ணியிருந்தார். பாருங்க, கேமரா ஆங்கிள் மூலமா கடவுத் கஜினை பெருசா காமிக்கிறது, சாப்பாட்டு பொருட்களை சின்னதா வச்சு அந்த லோ ஆங்கிள் மூலமா அவர் பெருசா காட்டுறது, பெரிய அடுத்த அவரோட டாப் ஆங்கிள் மூலமா அந்த பொருட்களை ரொம்ப சின்னதா காட்டுறதுன்னு. அப்ப கேமரா மூலமாவே இவ்வளோ ஒரு சினிமா மேக்கிங் இருந்திருக்கு. ஆனா இப்ப பாருங்க, ஹீரோ வந்து அப்படியே கூட்டிட்டு வந்து மூஞ்சில பல பவுடர் பிளீச்சிங் அது இதுன்னு இந்த மூஞ்சில அந்த ஏஐல போட்டு அடிக்கிறாங்க படிச்சுன்னு வரணுங்கிறதுக்காக. இப்ப சில ஹீரோக்கெல்லாம் பார்த்தோம்னா, சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஹீரோட மூஞ்சில இருக்க எல்லா கோடையும் எடுத்துட்டு முழுக்குன்னு பூசி விட்டுருக்குறாங்க. ஏகப்பட்டது. தெலுங்குல கூட இப்ப பைக்கர்னு ஒரு படம் பார்த்தேன், அதுல பாத்தீங்கன்னா ராஜ்சேகர் கொஞ்சம் அவர் ஏஜ்டு தான் அவரு. ஆனா அவர் முகத்துல அந்த கண்ணு கீழே இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் டோட்டலா பாலிஷ் ஆக்கணுங்கிறக்காக சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி நிறைய பண்றாங்க. ஏஐ இருக்கு, அவங்க விடுங்க, அவங்க சொல்ல விரும்பல. டோட்டலா படம் பூரா அப்படித்தானே இருந்தாங்க. என்னத்தை விடுறது, சமீபத்துல எல்லாமே இருக்காங்க. ரெண்டாவது இப்ப வந்து இப்ப ஃபீமேல் ரோலை பத்தி அதிகமா பேச முடியாது, என் சர்க்கிள் இப்ப ஏன் நிலைமை, நான் அதனால அப்படி போய்க்கிறேன். ஐயா விஷால் ஐயா, சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஓ சுகன் ப்ரோவா? கருண் வாய்ஸ் மாதிரி இருக்கு. தலைவா வணக்கம். பிரகாஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? இந்த பேக் ரூம் எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? யாராவது பாத்தீங்களா? சுகன் எனக்கு ஒர்க் ஆகல. சுகன் உங்களுக்கு எதுதான் ஒர்க் ஆயிருக்கு பாருங்க ப்ரோ. அப்ப நீங்க போய் பாருங்க சுகன், பார்த்துட்டு சொல்லுங்க. அதனாலதான் தலைவா கேக்குறேன், சரி யாராவது பாத்தீங்களா? உங்களை தாண்டி மத்த யாருக்கா ஒர்க் ஆயிருக்குமா ஒர்க் ஆகலையான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ட்ரெண்ட் சூட் போட்டிருந்தாரு, அவருக்கு ஒர்க் ஆயிருந்துச்சா படம்? அவர் போட்டிருந்தாரு. நானும் கிறிஸ்டோபர் ப்ரோ மட்டும்தான் அந்த படம் வந்து ஒர்க் ஆகலன்னு போட்டோம், மத்த எல்லாருக்குமே ஒர்க் ஆயிருக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன, சாம்பிளுக்கு சொன்னாலே போதுமே. நீங்க எப்படிப்பட்ட கேட்டகரிங்க? நீங்க போய் பார்க்கணும். எனக்கு சரி பாருங்க ப்ரோ, கண்டிப்பா பாருங்க ப்ரோ, நீங்க கண்டிப்பா பார்க்கணும். நான் டிக்கெட் தென்னகத்தின் கிறிஸ்டோபர் தானே? ஆள விட்டுருங்கப்பா. நான் பரணி ப்ரோ, தென்னகத்தின் கிறிஸ்டோபர் தானே நீங்க? ஏங்க இருங்க, விஷால் நீங்க பாத்துட்டீங்களா? விஷால் பரணி அப்சஷனே போதும் பரணி, எனக்கு இன்னொரு பேய் படம் இல்லங்க. அப்சஷன் அளவுக்கு விஷால் ப்ரோ அப்சஷன் பார்த்துட்டு 3 நாள் தூங்கலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. 3 நாள் தூங்காம இருப்பேன் அப்படின்னு சொன்னேன், இன்னும் 3 நாள் ஆகல. விஷாலோட வீடியோ நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னமோ சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க இந்த உங்களோட ஆபீஸ் மேட்ச் சம்பந்தமா போட்டிருந்தீங்களா விஷால் ப்ரோ? அது சரியான அல்ட்டியா இருந்துச்சு. எடுத்த உடனே ஜிபி மேல இறக்குனீங்க பாத்தீங்களா லைட்டா? அது இப்ப இங்க பதிவு பண்ணியே ஆகணும்ல. ஆனா உங்களை தாண்டி இன்னொருத்தவர் தான் விஷால் ப்ரோ பயங்கரமா பண்ணியிருந்தாரு. தளபதியை பிடிக்கலன்றாரு, மௌனராகம் பிடிக்கலன்றாரு. யாருப்பா அவரு, என்னப்பா அப்படின்னு. அது எல்லாத்தோட VTV பிடிக்கலன்னு சொன்னேன். மாறிட்டாரு. என்ன பிடிக்கல அப்படின்ட்டாரு.
எனக்கும் பிடிக்காது விஷால் ப்ரோ விடிவி. மெய்யழகன் எனக்கு உங்களை பிடிக்காது. விடிவி யார் யாரெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றீங்களோ அவங்கள ஐயோ நாய்க்குட்டியா ஒரு நிமிஷம் எப்பா பயமா இருக்கு. ஐயோ சரி கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? ஸ்பேஸ் கமெண்ட்ஸ் இல்லையே, என்னாச்சு? விஷால் ப்ரோக்கு நெருங்கினவங்கள கேட்டிருக்காங்க. தம்பியை கேட்டிருக்காங்க. சுகர் போட்டிருக்காரு பாருங்க, கிருஷ்ணகுமார் வந்து எனக்கு விடிவி ஒர்க் ஆகலன்னு சொன்னோன்னே எனக்கு குபீரா இருந்துச்சு. அவர் ஹரி ஃபேன், அவர் என்ன எதிர்பார்த்திருப்பாருன்னு நினைச்சேன். எனக்கு எல்லா ஜிவிஎம் படமும் பிடிக்கும். தெரிந்தது கார்டு ஒர்க் ஆச்சு, விடிவி ஒர்க் ஆகல. அச்சம் என்பது மடமேடா கூட ஒர்க் ஆச்சு. மின்னலை கூட நல்லா தான் இருக்கும், அதுவும் அவர் எடுத்ததுதான். ஒரு நிமிஷம், தலைவன் ஜிவிஎம் படம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வாட்ச் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். நான் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் வாட்ச்க்கு அப்புறம் வாட்சே பண்ணல ப்ரோ. ஜிவிஎம்மோட 2 படம் ஆரம்பத்துல இருந்தே ஒர்க் ஆகலையே, அது வெளியில வேற சொல்ல முடியாது. ஜோஷுவா இமைப்போல் காக்க. ஓகே, இல்ல இருக்கலாம். ஜோஷுவா ஒரு நிமிஷம், இல்ல அதான் 100% எல்லா டைரக்டருமே வந்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண பண்ண பட் சில படங்கள் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து விடிவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்ற 3 படம் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதான் பிரச்சனை. என்ன படலாம் சொல்லுங்க கேட்போம். என்னை நோக்கி பாயும் தோட்டா, ஜோஷுவா, இன்னொரு படம் நதிகளிலே இது என்னது நடுநிசி ப்ரோ. கரெக்ட். இப்படி மை நடு உங்க மைண்ட்ல இதான் ஓடுதா மை? இல்ல நான் பார்த்ததே கிடையாது. நடுநிசி நாய்கள் வந்து அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸோட படம், அதை வந்து நம்ம உள்ளே சேர்க்க முடியாது. பட் என்னைக்கு பாயும் தோட்டா எனக்கும் பிடிக்கல. அதே மாதிரி ஓகே கரெக்ட் தான், சில பேருக்கு சில படங்கள் ஒர்க் ஆகும் போகும். இல்ல ப்ரோ, எனக்கு அச்சம் என்பது மடமேடாவே ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகல. நல்லாதான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம். செகண்ட் ஹாஃப் தான் குழப்பம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சொல்றேன். அது நிறைய பேர் அடிச்ச படம், அது எனக்கு ஒர்க் ஆச்சு. எல்லாரும் கொண்டாடுற விண்ணை தாண்டி வருவே எனக்கு ஒர்க் ஆகலங்கிறேன் நானு. அதை இன்னொரு வாட்டி பாருங்க டைம் கிடைச்சா. 2K கிட்ஸா மையகண்ணி 90 கிட்ஸா தான் காதல் புரிஞ்சுட்டு. இல்ல ஆக்சுவலா மெய்யழகன் நான் வந்து சொன்னா உனக்கு அது புரியும் நினைக்கிறேன். இப்ப ஆக்சுவலா அந்த படம் பாக்குறப்ப என் ஸ்டோரியை நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அந்த படம். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வுமே அந்த பொண்ணு வந்து என்னோட சீனியரு, கூட படம் பார்த்த என்னோட ஃப்ரெண்டும் வந்து அவனுக்குமே அந்த டைம்ல வந்து ஒரு சீனியர் பொண்ணை தான் வந்து பார்த்துட்டு இருந்தான். ஸோ 2 பேருக்குமே என்னன்னா ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டே இருந்தோம் படம் பார்க்குறப்ப, என்னடா இப்படி நம்ம வாழ்க்கை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் அந்த சினிமா அது வேற, அந்த ட்ராக்ல போல. பட் அந்த லவ் நான் சொல்றேன், அதனால எனக்குலாம் கனெக்ட் ஆச்சுன்றேன். எனக்கு அந்த எல்லாம் முரட்டுத்தனமா கொடுத்துருப்பாரு. நம்ம கஷ்டப்பட்டது தெரியாது, இவங்க டக்குன்னு மறைக்கிறாங்கல்ல, அதனால அந்த படத்திலேயே அவன் கஷ்டப்பட மாட்டாயா, அசால்ட்டாதாயா மறக்குவா, எனக்கு புரியலையே. நாய் மாதிரி பின்னாடி அழிஞ்சுன்னு இருப்பான்ல, உதவாங்குவான், அதெல்லாம் இருப்பீங்க. கேரளா போவான் அதுலயா? ஆமா அதுல போவான்ல, கேரளா போவான், சண்டை தட்டி கொண்டு வர்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இல்ல வினோத் ப்ரோ, எனக்கு அலைஞ்சு அமெரிக்கா போன படமே ஒர்க் ஆச்சு பயங்கரமா. அது இங்கிருந்து இந்த சென்னையில சுத்தின படம் தான் எனக்கு ஒர்க் ஆகல. இல்ல நான் சொல்றேன் இப்போ, இல்ல அமெரிக்கா படம் வந்து நாங்க வந்து ட்ரெயின்லயே தெரிஞ்சிரும் அவ விழுந்துருவா அப்படின்னு தெரிஞ்சிரும், ஓகேவா? ஏன்னா அவளுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆயிருப்பா அவளுடைய லைட் மியூசிக்னால. இதெல்லாம் இருக்கு பேக் ஸ்டோரி. சரி, எங்கேயும் காதல் பிடிக்குமா மெய்யழகன் உனக்கு? எங்கேயும் காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வினோத் ப்ரோ, நிறைய தடவை பாத்திருக்கேன். ரைட், ஓகே. எங்களுக்கு அது கிரிஞ்சு மேக்ஸ். அதுல பாட்டை தவிர அந்த பாட்டுல ஒரு ஒண்ணுமே பிடிக்காது எனக்கு. இல்ல ராஜசேகர் அதுல யாரு இது, அவ கும்முன்னு இருப்பா ஹீரோயின். ஆமா அதுக்கோசம் பார்க்கல. மினி குஷ்பு சொல்லுவேன் நான். அது டாபிக் மாத்தாதீங்க, நைட் வேற ஆயிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, அந்த படத்துல நல்லா இருக்கும் அன்சிகா, அந்த படத்துல கொழுக்கு முழுக்கு சூப்பரா இருக்கும் ப்ரோ.
நான் ஒரு அன்சிகா வெறியர் வேற இருந்தா முன்னாடி. சரி ஓகே விடுங்க. இல்ல அவர் சொல்லுறத பாருங்க, அப்படியே பால் கொல்கட்டை எல்லாம் சும்மா தானா அப்படிங்கிற டோன்ல கொழுக்கு முழுக்குன்னு சூப்பரா இருக்கு ப்ரோ. நைட் நேரத்துல தலைவா டாபிக்க மாத்துங்க, எங்கேயோ போவோம். அப்லோட் பண்ணுங்க ப்ரோ. இல்ல பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, சனிக்கிழமை வந்து பேசுங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பர்னி, இதையே நீ டாபிக்கா போட கண்டென்ட் வைரலா போகும். ஐயோ வாய்ப்பே இல்ல. தம்ப்நெயில் வச்சிருங்க பரணி ப்ரோ நாளைக்கு இதுக்கு. கொழுக்கு முழுக்கு நெருங்கி எங்கேயோ போன. நோ 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 நோ. இல்ல ஹன்சிகாவை கொழுக்கு முழுக்கு நடிகை என்று வர்ணித்த வினோத். யார் இந்த வினோத்துன்னு தேடுவாங்க பிறகு. ஏன் வினோத்தி 8 to 10 நீங்க எப்பயுமே வெளியவே இருக்கீங்க? அவர் 8 to 10 மதியம் ஸ்பேஸ் வந்தாலும் வெளியே தான் இருப்பாரு, சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் எப்ப வந்தாலும் வெளியே தான் இருப்பாரு, எப்பதான் வீட்டுல இருப்பாருன்னு தெரியல. அப்படியா? டைம் ஸ்பாஸ் பேசப்போ வீட்ல இருப்பாரு. வெளியே வந்திருக்காரு, வீட்ல இருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சுன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அதெல்லாம் போய் கேட்டிருப்பீங்களாப்பா? அவர் எப்ப வந்தாலுமே அந்த ஒரு சவுண்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் நாய்ஸ். சரி பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு இந்த மகுடம் சிங்கிள் வரணும், ஏதோ வந்து பெரிய வைப் சாங் இறக்குற மாதிரி ஏதோ, அது வந்து மோர் டைம் இட் டேக்ஸ் ஃபார் கெட்டிங் மோர் லவ் என்னமோ போஸ்ட் பண்ணலாம் பண்ணியிருந்தாங்க, என்ன கதை? ரேப் ஆலோசனை நிறைய இருக்கு அதுல, அதனால வந்து லேட் ஆகும். மிக்சிங் இல்லனா வந்துட்டு இதாதான் இருக்கும், லிரிக் வீடியோ ரெடியா லேட் ஆயிருக்குமா இருக்கும். அந்த இதே முரளி பாட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆமா, பிரீத்தி முகுந்தன் சூப்பரா இருந்தாங்க. டேய் மணி முரளி இல்ல ஒரே நிமிஷம். பரணி ப்ரோ பாட்டு எப்படி இருந்துச்சு? பரணி ப்ரோ பாட்டு கேட்டீங்களா? பாட்டு நல்லா இருக்கு, வாய்ஸ் மட்டும் நல்லா இல்லாம பாருன்னு நினைக்கிறேன். இல்ல நல்லாதான் இருந்துச்சு. இல்ல அதனால அந்த வாய்ஸ்க்காட்டி அவர் மியூட் பண்ணிட்டு வீடியோ மட்டும் பாத்துருப்பாரு, அதனால பிரீத்தி முகுந்தன் சூப்பரா இருக்காங்க. இல்ல உங்களுக்கு அது புரியல, அதுக்குதான் அவர்கிட்ட கேட்டேன். ஏங்க நல்லாதாங்க இருக்கு, தனுஷ் பாடினா என்னங்க? இல்ல பரணி, ஒரு டைம்ல தனுஷ் பாடுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இளையராஜாவை இமிடேட் பண்ண மாதிரியே இருக்கும். இது ரொம்ப கூலா கேஷுவலா பண்ண பாட்டு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. இல்ல ராஜசேகர் ப்ரோ அந்த இந்த யாக்கைன்னு ஒரு கிருஷ்ணா படத்துல ஒரு பாட்டு பாடி இருப்பார்ல, அந்த ஆமா அது மாதிரியே அந்த மாதிரியே இருந்துச்சு. கரெக்ட், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கெல்லாம் வந்து டெடி பியர் கட்டி ஓடுற கேட்டு குட்டி மலர் அப்படின்னு ஒரு பாட்டு பிடிக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏன் டோன் அதுதான். அதை விட எனக்கு தனுஷோட இன்னொரு பாட்டு என்ன பிடிக்கும்னா, இந்த மாரி டானு 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 அப்படின்னு ஒரு சாங் வரும். அதுல வந்து நடுவில் வர்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த எஸ்பிபி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. என்ன பாட்டுன்னா, ராட்சசனா ரட்சகனா எதுலயே ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருப்பாரு. என்ன பாட்டு? இல்லங்க, எஸ்பிபி வந்து பிரபுதேவா, சாரி எஸ்பிபியும் பிரபுதேவா சேர்ந்து ஒரு பாட்டுல ஊக்கு வச்சுட்டு பாடுவாங்க நக்மா கூட. அந்த பாட்டு கைகள் அந்த பாட்டோட டியூன் தான் நீங்க இந்த இதுல யூஸ் பண்ணிருப்பாரு, இந்த டானு டான்ல. அதே மாதிரி அப்படியே போவோம். ஆனாலும் அது இன்னுமே அது செம்மையா லிரிக்ஸ். அணிவித்துக்கு தனுஷ் காமில எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல ஒரு சில பாட்டுல அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், டான் டான் சாங். அதுல தனுஷோட வசதி ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சாங் நல்லா இருக்கு. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த தமன் வந்து இந்த படத்துக்கு வந்து இதய முரளி சாங்க்கு ரொம்ப உண்மையுமே நல்லா உழைக்கும். தெலுங்கு நல்லா குவாலிட்டியா போடுவார், தமிழ்ல பாத்தீங்கன்னா இறைச்சலா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல இந்த தங்கமே தங்கமேன்னு ஒரு சாங் வந்து சூப்பரா இருக்குமே பிரகாஷ் ப்ரோ. தமிழ்ல ஸ்டார்டிங் தமிழ் போட்ட எல்லா சாங்குமே நல்லா இருக்கும் தமிழ்ல. அதுக்கப்புறம் தெலுங்குல ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இங்க போடுறதே கிடையாது மியூசிக். ஜஸ்ட் வந்து அங்க போடுற மியூசிக் காப்பி அடிச்சு போட்டுட்டு முடிச்சிட்டாரு. இப்பதான் ஓரளவுக்கு இந்த பாட்டுல இந்த படத்துல வந்து எல்லா சாங்கும் தங்கமே தங்கம் சாங்கும் நல்லா இருக்கு. இந்த மாலை டும் பாட்டு மாதிரி எல்லாம் இருந்தாலுமே அது நல்லா இருக்கு. இன்னொரு சாங் வந்துச்சு, அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. பிரகாஷ் படம் எப்படி இருக்கும்? ஒரு நல்லா இருக்குமா? புது டேரக்டர். அந்த படத்தை பத்தி ரிலீஸ் இருக்கட்டும், ஜூலை 10 அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெய்லர் வர்றதுக்கு முந்த நாள் ஒரு படத்தை பத்தி ஒண்ணு சொல்லுவோம். நல்லதா தானே பிரகாஷ் ப்ரோ? நல்லதான். ஆனா இந்த வரைக்கும் தமிழ் சினிமால வராத இந்த படத்துல ஒண்ணு இருக்கு. கெட்டதா சொல்றதுக்கு அவர்கிட்ட பரணியா? இல்ல கெட்டது இல்ல, நல்லதுதான். ஆனா இது வரைக்கும் தமிழ் சினிமால இது வரைக்கும் வராத ஒண்ணு, அதோட அந்த ஒரு கலாச்சாரத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு இருக்கும். ராஜசேகர் ப்ரோ, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். பிரகாஷ் ப்ரோ கெட்டது சொல்லுங்க பாக்குறீங்களா? பிரகாஷ் கேளு. அவர் என்ன AK-64 பத்தி சொல்லுங்க பாரு, சொல்லுங்க பாரு, சொல்லுங்க. நீ கெட்டது கேட்கணுங்கிறதுக்காக அவன் முடிவு சொல்லணும். இப்ப நல்லது சொல்ல கூட நீங்க கெட்டது சொல்லணுங்கிறீங்க, அதுக்காக நான் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்க. சரி, அது இல்ல பிரகாஷ் ப்ரோ, சசிகுமார் ஏதாவது அவர் தானே இந்த ஒரு படம் நின்று போச்சு,
எதுவும் இப்போதைக்கு ரிலீஸ் இல்லையா? அவருதான் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டா நடுவுல 3 படத்தை சொருகி விட்டுறாருங்க. நீ அடுத்த படம் என் படத்துக்கு வராதீங்கிற அளவுக்கு சொருகி விட்டுறாருங்க. ஒரு படம் இந்த ஃபைனல்ஸ் பிரசிடென்சி அப்புறம் அந்த படம், அந்த கழுகு டைரக்டர் அந்த படம் தான் ஆச்சு கடைசியா. கழுகு டைரக்டர் படம் ஃப்ரீடமா? ஃப்ரீடம். ஏன்னா டீசர்லாம் நல்லா அந்த படம் ப்ரொடியூசர் இருக்கிறாருல, அவர் வந்து விடுங்க, அந்த படம் பினான்சியல் ப்ராப்ளம் சொன்னது கரெக்டா டீசென்டா வராரு ப்ரோ. அவரு ஸ்பேஸ்க்குலாம் வராரு இல்ல, அத எல்லாத்துக்கும் வருவாரு. இப்ப நம்ம ட்விட்டர்ல இருக்க சில ட்விட்டர் டிஎம்ல டீட்ல படத்தை பத்தி எது கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா பினான்சியல் பிரச்சனை, அதனால விட்டுருவோம் அதை. சரி ப்ரோ, வேற ஏதாவது படம் ஒரு டவுட் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. அந்த வீடியோ சாங் பார்த்தேன், அதுல அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் வந்து இந்த 2007 to 10 அந்த டைம் லைன்ல நடக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா என்ன? நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன், அதனால கேக்குறேன். அந்த இதே முரளி தானே? ஆமா ஆமா, அதுல சுதாகரோட ஐஎஸ்ஓ ஒரு இது போட்டிருக்கிறாரு. அப்புறம் பிசிபி, அது பப்ளிக் போன் இதெல்லாம் நம்பர்லாம் இருக்கு. ஐஎஸ்டி எஸ்டிடி அதை பார்த்தாலே தெரியல எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு. இல்ல அக்யூரேட்டா அந்த இயர்னு எனக்கு தோணுது பிரகாஷ் ப்ரோ. அதுல சுதாகரோட அந்த இதெல்லாம் வந்து வல்லவன் சிம்புவோட இதுதான். அந்த ஹெட் பேண்டு சைட்ல கிருதால கோடு போடுறது இருக்கு. நிறைய ஒரு 2-3 காலகட்டத்தில் இருக்க கதை தான் இது. ப்ரோ முரளி ரெஸ்பான்ஸ் ஏதாவது இருக்குமா படத்துல? பிரகாஷ் ப்ரோ அந்த படத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. இல்ல டைட்டிலே இதே முரளி தான், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ்? இல்ல ப்ரோ, அந்த பானா காத்துல அந்த சீன் நல்லா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ தெரியல, அவர் வந்து உட்கார்ந்து இருப்பாரு. அது சாமியா எது நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். அது முரளி உட்கார்ந்து இருப்பாரு சேர்ல பானா காத்துல. ஏங்க ஏதோ அந்த படத்துல அவர் வந்து அவரும் நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஒரு சீன் வரும். ஆமா, ஏங்க அதாவது அவர் கிண்டல் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் வந்து அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் காதல சொல்லாம இவரும் இன்னமும் படிச்சிட்டு இருக்கிறாரு, இன்னமும் காதல சொல்ல போறாரு, இன்னமும் ஒரு ஒன் சைடாவே இருக்கிறாரு அப்படிங்கிறத கிண்டல் பண்ணி தான் அந்த பானா காத்தாடியில அப்படி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. அதாவது பையனோட அறிமுக படத்துல அப்பாவோட கெஸ்ட் ரோல், ஆனா இப்படி ஒரு அழகான கெஸ்ட் ரோல் வச்சிருப்பாங்க. அது சீனா நீங்க பார்க்க கூடாது, அது அந்த கேரக்டருக்கு அது ஒரு ட்ரிபியூட். அந்த ஒரு அவர் இன்னமும் அப்படி இருக்கிறாரு. அந்த ஒரு அந்த எப்படின்னா சில நடிகர்களுக்கு சில விஷயம். அப்ப மைக் மகனை கூப்பிட்டு வந்து கையில ஒரு மைக்கை கோட்ல கொடுத்துருந்தா சூப்பரா இருந்திருக்கும். கோட்ல சும்மா காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன், ஆனா காந்தியே வேஷம் போட்டு பார்த்தேங்கிற அந்த டைலாக் பதிலா அவர் கையில ஏதோ ஒரு சீன்ல எங்கேயோ ஒரு இடத்துல மைக்கை மட்டும் கையில கொடுத்திருந்தாலே வேற இல்லையா? கிளைமேக்ஸ்ல கூட வச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ்ல அவர் கையில துப்பாக்கி கொடுத்த மைக்கை கொடுத்திருந்தாலே பயங்கரமா அந்த ஐடியா ஏன் தோணலைன்னா எனக்கு புரியல. இன்னமும் எனக்கு புரியல. என்னமோ கடைசி கட்டத்துல அவருக்கு கன்னு அப்படி டோட்டலா கன்னுக்கு பதிலா வேற எங்கேயாச்சும் அவர் கிண்டல் பண்ற மாதிரி பாத்ரூம்ல உட்கார பதிலா அந்த இதுல ஒரு மைக்கு கொடுத்திருந்தாலே தேட்டரே வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆயிருக்கும். அது மாதிரி ஆமா, எப்படியோ ஒரு வகையில ஒரு மைக்கை கொடுத்திருந்தா மைக் மகன் அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூட்டா இருந்திருக்கும். அது கரெக்டா பானா கதாடி படத்துல பண்ணிருப்பாங்க. ஒன் சைட் லவர், கடைசி வரைக்கும் லவர் சொல்லாத போன லவர்ங்கிற மாதிரி. முரளி எல்லாம் நல்ல ஆக்டர். அவர் நிறைய நல்ல ரோல் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. இப்பெல்லாம் இருந்தாருன்னா குணச்சித்திர நடிகராகவே நல்ல பயங்கர ரோல் பண்ணியிருப்பாரு. எனக்கு அவர் நடிச்சதுலயே சமுத்திரம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் யாரா தலைவா? பிரகாஷ் ப்ரோ அதே மாதிரி அந்த பிரகாஷ் ப்ரோ அந்த சீன் நிறைய தடவை பார்த்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் அது ஒரு மாதிரி நல்லாவே தான் இருக்கும் அந்த சீன். காலம் எல்லாம் காத்திருப்பேனா? காலமெல்லாம் காதல் வாழ்க்கை. காலமெல்லாம் காதல் வாழ்க்கையா? பிரகாஷ் ப்ரோ அந்த ரத்னாங்கிறது டபுள் ஆக்ஷன் படம் தான். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். அதுவும் இரணியன், எனக்கு அந்த 2 படமே ரொம்ப பிடிக்கும். இரணியன் நல்லா இருக்கும். கோட் படம் காமராஜ் ஒரு படம் பண்ணார்ல தலைவா? காமராசு அதுவும் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். ரத்னா வந்து அந்த ஏன்னா முரளி ரெண்டு படத்துல டப்ளேஷன் பண்றாங்க. இப்போ 11 படம் ரத்னா இந்த மாட்டு கொம்பை வச்சு பேக்கா உருவாக்கி கொலை பண்றதுல அந்த படத்துல இருக்கும். அண்ணன் தம்பியா பயங்கரமா பண்ணிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அந்த படம் எப்படின்னா கேடிவில அந்த அண்டர் ரேட்டட் ஃபிலிமுக்கு கீழே உள்ள அண்டர் ரேட்டட் ஃபிலிம். நிறைய பேர் பார்த்திராத படங்கள் அதெல்லாம். அவர் படம் பார்க்கவே கூடாத படம் 2-3 படங்கள் இருக்கு. இந்த காமராஜ்ல அந்த கேட்டகரி தான். காமராஜ்னு ஒரு படம், ஒரு இன்னொரு படம் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மின்னல் வந்து இடி தாக்கி இறந்து போற கதெல்லாம் ஒரு படம் முரளி பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப அது இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. அவரோட படம் பார்க்கவே கூடாத படங்களா இருக்கு. சினிமா ரசிகர் பத்தி ஒரு படத்துல டயலாக் வரும், அதுனா படம் ப்ரோ. எதுங்க நீங்க பேசுறதுல பாதி பகல சைலன்ஸ் சவுண்டுமே படக்குன்னு வெடிக்குதுங்க. தீபாவளி படம் போது இந்த புஷ்போன சவுண்ட் கேட்கும்ல சைட்ல,
புட்டு 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 புட்டுன்னு அது மாதிரி உங்களுக்கு சவுண்ட்ல பக்கத்துல பேசும்போது நீங்க பேசுற கேள்வி எனக்கு சரியா கேட்கல. இப்ப கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ, அந்த நாசர் நெப்போலியன் இருப்பாங்களா, அது என்ன படம்? ஆசிரியர் நெப்போலியன் நிறைய படத்துல இருப்பாங்க. நீங்க எந்த படம் கேக்குறீங்க? ஏங்க முரளி இருப்பார்ல, முரளி அதுல தாங்க அந்த பொண்ணு பார்க்க போயிட்டு வர காமெடி எல்லாம் மனுநீதி சொல்றீங்களா? நாசர் இருப்பாரு, நெப்போலியன் இருப்பாருங்கிறதே மறந்துட்டேன். இவரு தம்பி ராமையாவோட முத படம் டைரக்டரா, அந்த படத்துல அவர் தான் டைரக்டர். அந்த படத்து காமெடி தானே தெளிவா வைரலா பயங்கரமா hit ஆமா ஆனது. ஆமா ஆமா தாவு மச்சான் அப்படிங்கிறது, தாவுடா தாவு. வெற்றி கொடிக்கட்டுலயே அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பிரகாஷ் ப்ரோ. ஆமா, அவரோட முரளி எல்லா படத்தையும் நல்லா பண்ணிருப்பாருங்க. அவரு எல்லா ரோல்லையுமே நல்லா பண்ணுவாரு முரளி. அவர் படத்துக்கு நல்லா பார்க்கணும். நல்ல படம் பண்ணா பகல் நிலவுன்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, மணிரத்னத்தோட படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பகல் நிலவு. அந்த படம் பயங்கரமா இருக்கும். அதுல பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சத்யராஜ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். முரளி எந்த படம் பண்ணாலுமே நல்லா பண்ணுவாரு. தலைவா எப்ப பார்த்தாலும் சரி நம்மள வந்து அளவைக்காம ஒரு வந்து இது பண்ற. அவரை நான் ரொம்ப ஜாலியான கேரக்டரா பார்த்ததை விட இந்த மாதிரி சீரியஸ் ரோல்ஸ் அண்ட் எமோஷனல் ரோல்ல தான் நிறைய பார்த்திருக்கேன் முரளி. பரணி ப்ரோ, நீங்க பாத்திருக்கீங்களா அவர் படம்? பார்க்கலன்னு போய் சொல்லுவாரு, ஆனா பார்த்திருப்பாரு. எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு படம் பார்த்த மம்முட்டி ஆனந்தம் படத்துல நடிச்சாரு. ஆனந்தம் படத்துல அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர். முரளி தானே கேக்குறீங்க? ஆமா முரளி தான். பரணி ப்ரோ இல்ல பரணி என்ன சொன்னாரு? இல்ல பரணி என்ன சொன்னா கவனிக்கல. எனக்கு ஞாபகம் இல்லன்றாரு முரளின்ற ஒரு கேரக்டர். இல்ல ஞாபகம் இல்ல, எனக்கு ஒரு படமா நம்ம பார்த்த மாதிரி. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறது, அப்படி ஒரு ஆக்டர் இருக்கிறது எனக்கு தெரியாதியா? ஏன் தேவையில்லாம பாத்துறீங்க அப்படின்றாரு. ஆக்சுவலா என்னன்னா, சின்ன வயசுல பரணி ப்ரோ டேனியல் பாலாஜி உங்க அண்ணன் ப்ரோ, அவரு டேனியல் பாலாஜி தெரியும்ல? எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம். என்னன்னா, சின்ன வயசுல எங்க மாமா வந்து முரளி அவர்களோட போட்டோ எடுத்திருக்கிறாரு. அவர் வில்லேஜ், முரளி அவர்கள் வில்லேஜ். சரி பரணி, வந்து 10 நல்ல 10வது. ஆனா இன்னைக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு ஸ்பேஸ். எனக்கு ஸ்பேஸ் பேசினாலும் இன்னைக்குதான் ரொம்ப கவனம் குறைவா பேசினேன். ஆனாலும் கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருந்துச்சு. ஆனா வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிடலாமா? நாளைக்கு பேசுவோமா? சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ். ஓகே, ஓகே, பாய். பாய்.